अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। अम्मा बाद, क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना इबादी लैसा लका अलैहिम सुल्तान इल्ला मन इत्तबअक मिनल गावीन। सदक़ल्लाहु मौलानल अलिय्युल अज़ीम। अल्हम्दुलिल्लाह, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற நினைக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர வைத்திருக்கின்றான். வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளான இந்த ஊர்களிலே எங்கு பார்த்தாலும் அவுலியாக்கள், இறை நேசர்கள், நல்லடியார்கள் அவர்கள் வந்ததின் காரணமாகத்தான் தீனுடைய சுடர், தௌஹீதுடைய ஞானங்கள் அல்லாஹ் இங்கு வீச செய்திருக்கிறான். பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், இந்தியாவிலிருந்து நான் தௌஹீதுடைய வாடை வீசுவதை நுகர்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய நாவிலிருந்து மக்கா மதீனாவை தவிர 2 ஊர்கள் தான் நபியுடைய நாவில் வந்தது. ஒன்று சீன், சைனா கொடிகட்டி பறக்கிறது. 2வது இந்தியா. அல்லாஹ் அங்கே கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டான். நபியுடைய நாவில் ஹிந்து என்று வந்து விட்டது. அதனால் அல்லாஹ் இந்த பகுதியிலே தௌஹீதுடைய ஞானங்கள், இறைநேசர்கள் எங்கு பார்த்தாலும் இன்று சொல்லுகின்றவர்கள் மஸ்ஜிதுகள் வந்தது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மஸ்ஜிதுகள் யாரால் வந்தது என்று சொல்ல மாட்டுகின்றார்கள். முதலில் அங்கே ஒரு இறைநேசர் வந்திருப்பார், ஒரு அவுலியா வந்திருப்பார்கள். உலகிலுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். எந்த அவுலியாவும் கூட்டமாக வரவில்லை, தனியாகத்தான் வருவார்கள். நாடை விட்டு வருவார்கள். சொந்த நாடு, அவர்கள் பிறந்த ஊர் எங்கேயாவது இருந்திருக்கும், மரணித்தது எங்கேயாவது இருந்திருக்கும். இந்த தீனுக்கு பணி செய்து செய்து அவர்கள் வாழ்ந்த பகுதி வேறு, மரணித்த பகுதி வேறு. அவர்கள் அங்கே அடக்கம் செய்து விடுவார்கள். அவர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளத்தை ஒன்றை விட்டு விட்டு போவார்கள். அங்கே ஒரு மஸ்ஜித் உருவாயிருக்கும், அங்கே ஒரு சமுதாயம் உருவாயிருக்கும், அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அங்கே எத்தனையோ இளைஞர்களை மாற்றி இருப்பார்கள், எத்தனையோ கெட்டவர்களை நல்லவர்களாக உருவாக்கி இருப்பார்கள். அதுதான் இறை நேசர்கள் வாழ்ந்த விட்டு சென்ற அடையாளங்கள். எனவே தான் இங்கே பாதுஷா நாயகம் வந்தார்கள். அவர்கள் பிறந்த பகுதி எது, அவர்கள் வாழ்ந்த பகுதி எது, இங்கே வந்து மறைந்திருக்கிறார்களே, அவருடைய ஷேக் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன? ஒவ்வொரு இறைநேசருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள் பிறந்த ஊரில் மரணித்திருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணித்ததின் காரணமாக. எனவே இங்கே இருபெரும் விழா நடைபெறுகிறது. சில பேர் இருக்கின்றார்கள், வெறும் பெருமானார் நபி அவர்கள் அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல் அதனுடன் முடித்து விடுவார்கள். எங்கே இறைநேசர்களை பற்றி பேச மாட்டார்கள். நபியுடைய பாரம்பரியத்தை பற்றி, பரம்பரை பற்றி பேச மாட்டார்கள். அவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், ஒரே ஒரு தடவை ஸலவாத் ஓதி காட்டுங்கள், நாங்கள் நபியை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்றவர்களே, இறைநேசர்கள், அவுலியாக்கள், அஹ்லே பைத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்றவர்களே, ஒரு தடவை நீங்கள் ஸலவாத்தை முழுமையாக ஓதி காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஸலவாத் ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவர்களை மடக்கி விட்டு சொல்ல வேண்டும், நீங்கள் இறை நேசர்களையும் புகழ்ந்து விட்டீர்கள், நபியுடைய கான்தான், நபியுடைய பாரம்பரியத்தையும் நீங்கள் புகழ்ந்து விட்டீர்கள், நேசித்து விட்டீர்கள். காரணம், நீங்கள் சொன்ன வார்த்தை ஆலே முஹம்மது என்பதிலே பெருமானாரிலிருந்து தொடங்கி கியாமத் வரை வருகின்ற நபியுடைய பாரம்பரியம், குடும்பத்தினர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். கௌஸ் நாயகம் வந்து விட்டார்கள், ஹாஜா நாயகம் வந்து விட்டார்கள், எல்லாம் செய்து சாதாத்துகள் வந்து விட்டார்கள்,
அஹ்லே பைத்துகள் வந்து விட்டார்கள். ஏன்? ஆலே முஹம்மது என்பதிலே ஒரு பக்கத்தில் நபியுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் யார் தெரியுமா வருவார்கள்? எல்லா அவுலியாக்கள் வருவார்கள். அது எப்படிங்க நபியுடைய குடும்பம் உள்ளே வருவார்கள் என்றால் புரிகிறது. ஆலே முஹம்மதிற்கும் அவுலியாக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் நபியிடத்தில் போய் கேட்டுப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மன் ஆலுக, உங்கள் குடும்பம் யார்? அவர்களுக்கு தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு மூலமாக, அலி ரலியல்லாஹு மூலமாக பிறந்தால்தான் அவர்கள் நபியுடைய குடும்பம், அவர்கள் தான் அஹ்லே பைத்துகள். யாரை தன் போர்வையில் போர்த்தி கொண்டார்களோ அவர்கள் தான் அஹ்லே பைத்துகள் என்று தெரிந்து அவர்கள் கேட்டார்கள், மன் ஆலுக யா ரசூலுல்லாஹ், உங்கள் குடும்பம் என்றால் யார் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள். எல்லா அவுலியாக்கள் உள்ளே வந்து விட்டார்கள். ஒவ்வொரு இறைநேசரும் அந்த வார்த்தைக்குள் வந்து விட்டார்கள். என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? குல்லு தகியின், குல்லு தகி, அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு இறைநேசரும் என் குடும்பம் என்றார்கள் பெருமானார். என்னுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்றார்கள் பெருமானார். ஒவ்வொரு வலியும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், ஒவ்வொரு அவுலியாவும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்று பெருமானார் கியாமத் வரை இருக்கக்கூடிய அந்த நேசர்களை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நினைக்காமல் நாம் எப்படி வாழ முடியும் என்பதற்காகத்தான் இங்கே இருபெரும் விழா. பெருமானாருடைய சஷ்னே ஈதே மிலாதுன் நபி, கௌஸ் நாயகத்துடைய கியார்வின் ஷரீஃப் ரெண்டும் நடக்கிறது. எனவே பாக்கியம் பொருந்திய கூட்டம். உலகத்தில் எத்தனையோ கூட்டங்களில் நாம் கலந்திருப்போம். கெட்ட கூட்டங்கள். எனக்கு முன்னால் பேசிய ஹஜ்ரத் அவர்கள் அரசியல் நிகழ்வுகள், நடிகர்களுடைய நிகழ்வு எல்லாம் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கலந்து கொண்ட எத்தனை அசிங்கமான கூட்டங்களுக்கு பகரம் என்ன தெரியுமா? இது போன்ற நல்ல கூட்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஜ்லிசு ஸாலிஹ் யுகஃபிரு அல்ஃப மஜ்லிஸின் மின் மஜாலிஸி ஸூ. நீங்கள் வாழ்க்கையில் கலந்து கொண்ட 1000 கெட்ட கூட்டங்களுக்கு பகரம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நல்ல கூட்டம் 1000 கெட்ட கூட்டங்களுக்கு பரிகாரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றோமே, நம் வாழ்நாளில் 1000 மோசமான கூட்டங்களில் கலந்து கொண்டதற்கு பரிகாரம் கஃபாரா என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் சொன்னதின் காரணமாக நாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபியை மட்டும் நேசித்தால் போதும் என்று சொல்லுகின்றவர்களே, நபி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நாங்களும் நபி மட்டும் போதும் என்று சொல்லி இருப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹ் உன் நேசத்தை கேட்கின்றேன் என்று சொல்லி இருந்தால், அல்லாஹ் உன்னை மட்டும் தான் நாங்கள் நேசிப்போம், யாரையும் நேசிக்க மாட்டோம் என்று சொல்லி இருப்போம். ஆனால் நபி ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிவிட்டார்களே, வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை நேசிக்கக்கூடிய அனைவருடைய பிரியத்தையும் நான் கேட்கின்றேன் என்று சொன்னதின் காரணமாக நபிமார்கள் வந்து விட்டார்கள், சாலிஹீன்கள் வந்து விட்டார்கள், சித்தீகீன்கள் வந்து விட்டார்கள், ஷுஹதாக்கள். யாரெல்லாம் இந்த உலகில் அல்லாஹ்வை நேசிப்பார்களோ அவர்களுடைய நேசத்தை நாம் கேட்பது, நம் உள்ளத்தில் அவர்களை பிரியப்படுவது, இது நபியுடைய சுன்னத்தாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதனால் ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்பன் யுபல்லிகுனி ஹுப்பக, உன் பிரியத்தை சேர்ப்பிக்கக்கூடிய எல்லா பிரியத்தையும் நான் கேட்கின்றேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் வெறும் அல்லாஹ்வுடைய பிரியம் மட்டும் நாளை மறுமையில் பயனளிக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். ஏன் அடுத்த கட்டமாக நபியுடைய பிரியம் மட்டும் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த நபி தான் யாரையெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் ஒரு கூட்டத்தில் சொன்னார்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்களே, என் பிரியத்தை என்னை பார்க்காமல் நேசிக்கக்கூடியவர்களே, என்னை நேசித்தால் மட்டும் பத்தாது, ஹுப்பு அபி பக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு நேசியுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நேசிப்பதும் வஷுக்ருஹு, அவருக்கு என்றும் நன்றி பிரகடனமாக இருப்பதும் வாஜிபுன் அலா குல்லி உம்மதி, என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரின் மீது கடமை என்றார்கள் பெருமானார். நபியை எப்படி நேசிக்கின்றோமோ சித்திக் நாயகத்தையும் நேசிக்க வேண்டும், உமரே ஃபாரூக்கையும் நேசிக்க வேண்டும். ஏங்க காரணம்? ஹுப்பு அபி பக்கரின் வ உமர் ஈமானுன் வ புகுலுஹுமா நிஃபாகுன். ஒவ்வொரு சஹாபியை நேசிப்பது ஈமானின் அடையாளம், நல்லடியார்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம், அவர்களை வெறுப்பதும் கோபப்படுவதும் இது நயவஞ்சகத்தனம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அலாமத்துல் ஈமான் என்ன? யா ரசூலல்லாஹ், ஈமானின் அடையாளம் என்ன? பள்ளி வாசலில் போய் 4 ரக்காத் தொழுது விட்டால், தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டால் ஈமான் முடிந்து விட்டதா என்று கேட்கக்கூடியவர்களே, பெருமானார் ஈமானின் அடையாளத்தை வெறும் தொப்பியுடன், தாடியுடன், குர்ஆன் ஓதுவதுடன், தஸ்பீஹுடன் சொல்லவில்லை. சொன்னார்கள், ஈமானின் அடையாளம் ஹுப்புல் அன்சார், என்னை நேசித்த எல்லா சஹாபாக்களையும், குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அந்த இறை நேசர்களை நேசிக்கிறோம். என்னங்க, கௌஸ் நாயகம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோமே, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், ஜஸல்லாஹு அன்னா அல் அன்சார், அல்லாஹ் நான் நாடு விட்டு ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது எனக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள், அவர்களுக்கு கூலி கொடு என்றார்கள் பெருமானார். இன்னைக்கு கௌஸ் நாயகத்தை நினைத்து பார்த்தால், யார் நம்முடைய ஈமானுக்கு காரணமோ, யார் நம்முடைய தக்வாவுக்கு காரணமோ, அந்த கௌஸ் நாயகத்தை நினைத்தால் ஷிர்க் என்று சொல்லுகின்றவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் தெரியுமா? காரே சௌரிலே நபியை ஒரு சிலந்தி வலை காப்பாற்றியது. சிலந்தி வலை. பெருமானார் சொன்னார்கள், ஜஸல்லாஹு அன் அன்கபூத், என்னை சௌர் குகையிலே காபிர்களை விட்டும் காப்பாற்றிய அந்த சிலந்தி வலை, அல்லாஹ் நீ அதற்கு கூலி கொடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு தடவை நபியை பாதுகாத்த சிலந்தி வலைக்கு நபி துஆ செய்திருக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இன்று மூமின்களாக நல்லவர்களாக இருப்பதற்கு பல அவுலியாக்கள் காரணம் என்றாலும் கூட அசல் காரணம் கௌஸ் நாயகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவே பெருமானார், அந்த இறைநேசர்கள், வலிமார்கள் எப்படியெல்லாம் அவர்களை புகழ்ந்து இருக்கிறார்கள். நபி இந்த உலகில் எதையும் பெருமையாக சொன்னது கிடையாது. லீ லிவாவுல் ஹம்த் லா ஃபக்ர லீ, நாளை மறுமையில் லிவாவுல் ஹம்த் என்ற கொடி என் கையில் கொடுக்கப்படும், ஆனால் எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் அவ்வளவு எதுக்குள் ஜன்னா, சொர்க்கத்தில் முதலில் நான் நுழைவேன், எனக்கு பெருமை கிடையாது. சொர்க்கத்தின் சாவி என் கையில் கொடுக்கப்படுவது எனக்கு பெருமை கிடையாது என்று சொன்ன பெருமானார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எனக்கு பெருமையை இந்த உலகில் இல்லை, ஆனால் ஒன்றை நான் பெருமையாக நினைக்கின்றேன் என்றார்கள். என்ன பெருமானார் அவர்களே, நீங்கள் பெருமைப்படுகின்ற வஸ்து என்ன என்று சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னார்கள், இன்னி உபாஹி பிகுமுல் உமம யௌமல் கியாமா, நான் மறுமை நாளிலே என் சில உம்மத்துகளில் சில உயர்ந்தவர்களை பார்த்து நான் பெருமைப்படுவேன். அவர்களின் உம்மத்திலே பிறந்தது பெரிய வாக்கியம். அவர்களுடைய தக்வா, என்னை போன்று வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்களே, அந்த இறைநேசர்கள் என் உம்மத்திலே இருந்தார்கள் என்பதை கொண்டு நான் பெருமை அடிக்கிறேன் என்றார்கள் பெருமானார். அந்த அவுலியாக்கள் யார்? அந்த முத்தகீன்கள் யார்? அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் நேசன் அல்லாஹ் தான் என்று சொல்லுகின்ற அதே குர்ஆன் தான் அல்லாஹு வலியுல் முத்தகீன், முத்தகீன்களுடைய நேசனும் அல்லாஹ் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு விலாயத் இருக்கிறது, விலாயத்தை ஆமா, ஆனால் முத்தகீன்களை அல்லாஹ் நேசிப்பது விலாயத்தை காசா, அது பிரத்யேகமான அந்த கண்ணியமாக இருக்கிறது. அதை அல்லாஹ் அவுலியாக்களை கொண்டு தருகிறார் என்ற ஒரு செய்தியை நம்மால் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. எனவே நாம் ஒரு சாதாரண நமக்கு துனியாவுடைய தேவையை நிறைவேற்றியவரை நன்றி செலுத்தாதவரை நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம். லா யஷ்குருல்லாஹ் மன் லம் யஷ்குரின் நாஸ், மக்களுக்கு சுக்ரியா செய்யலையா, அல்லாஹுக்கு அவன் நன்றியை செலுத்தவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு டீ கொடுத்தவன், காசு கொடுத்தவனை நீங்கள் நன்றி பாராட்டவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றார்கள் பெருமானார். இந்த தீனை கொடுத்தவர்கள் முஹியுத்தீன் அவர்கள், இந்த தீனை கொடுத்தவர்கள் முஈனுத்தீன் அவர்கள், அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் எப்படி நாம் அல்லாஹுக்கு ஷுக்ரியா செய்ய முடியும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இஹ்சான், நாம் உபகாரம் செய்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். நபி சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, உலகில் உங்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்றி உபகாரம் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார். எனவே தான் அவுலியாக்களே உரூஸ் என்ற பெயரிலே வருடம் வருடம் நினைக்கின்றோம், அவர்களை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். அவர்கள் கொடுத்த அந்த உயர்ந்த பரிசு இருக்கிறது, யாரும் கொடுக்க முடியாத விடையாக இருக்கிறது. தக்வாவை யார் கொடுக்க முடியும்? நம் தந்தை வீடை கொடுப்பார், சொத்தை கொடுப்பார், நமக்கு பட்டத்தை தருவார். தக்வாவை யார் தர முடியும்? அல்லாஹ்வை யார் தர முடியும்? ரசூலை யார் தர முடியும்? அவருடைய அட்ரஸை யார் தர முடியும்? இந்த இறைநேசர்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் அல்லாஹ் யார் என்று நமக்கு தெரிந்திருக்காது. ஜின்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லௌலல் முரப்பி மா அரஃப்து ரப்பி,
எனக்கு ஒரு ஷேக் மட்டும், எனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வழி மட்டும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என் ரப்பு யார் என்று நான் அறிந்திருக்க மாட்டேன். மா அரஃப்து ரப்பி, என் இறைவனுடைய அட்ரஸ் எனக்கு தெரிந்திருக்காது. அதை கொடுத்தவர்கள் இறை நேசர்கள் என்று ஜின்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அட்ரஸை காட்டி கொடுத்தவர்கள் வழிமாறு. இறைநேசர்கள் தங்களை காட்ட இந்த உலகில் வரவில்லை, அல்லாஹ்வை காட்டினார்கள். எனவே தான் அல்லாஹ் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களை காட்டிக் கொண்டே இருக்கிறான். ஏங்க அவுலியாக்கள் கொண்டாடப்படுகின்றார்கள்? அவர்கள் வாழும் பொழுது தன்னை மறைத்து வாழ்ந்தார்கள், ஹக்கை காட்டினார்கள், அல்லாஹ்வை காட்டினார்கள். அல்லாஹ் இப்பொழுது உலகம் முழுக்க அவர்களை காட்டிக் கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம் குடும்பத்தில் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் மறைந்திருக்கிறார்கள், நம்முடைய மஹல்லாவில் எத்தனையோ பேர் மறைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் மறந்து விட்டோம். அவர்கள் மரணித்த தேதி நமக்கு தெரியாது, அவர்கள் பிறந்த தேதி நமக்கு தெரியாது. அவர் நம்முடைய குடும்ப உறுப்பினராக இருப்பார். ஆம், ஒரு 40 நாளுக்கு அவரை நினைத்து பார்த்திருப்போம், அழுதிருப்போம், சோகமாக இருந்திருப்போம், மண்ணை போட்டு மூடிவிட்டோம். அவரும் மறந்து விட்டார், நாமும் மறந்து விட்டோம், முடிந்து விட்டது. ஆனால் அவுலியாக்கள் 700 ஆண்டுகள் கடந்து விட்டது, 800 ஆண்டுகள் கடந்து விட்டது, 1000 ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் கூட இன்றும் நாம் அவர்களை நினைக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மறக்கடிக்கின்ற விஷயத்தை நமக்கு விட்டு போகவில்லை. உலகத்தில் எல்லாரும் ஃபானியாகுகின்ற அழியக்கூடிய பொருளை கொடுத்தார்கள். இறைநேசர்கள் மட்டும் தான் அழியாத பாக்கியான அல்லாஹ்வை கொடுத்தார்கள். எனவே தான் அவர்கள் இன்றும் நினைவு கூறப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிரியம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உள்ளம் இருக்கிறது, இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இந்த உள்ளத்தில் பிரியத்தை போடுவது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளத்திலே ஒரு பிரியம் வருகிறது என்று சொன்னால் அது நான் தான் போட வேண்டும். நான் போடாமல் ஒரு பிரியமான வஸ்து உலகத்தில் வராது. உங்கள் உள்ளத்திலே கௌஸ் நாயகத்துடைய பிரியத்தை நான் போட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல் மூமினு மாலூஃபுன், ஒரு மூமின் யார் தெரியுமா? அவன் நேசிக்கப்படுவான். அவன் வாழும்போது அவனை பற்றி நேசம் கொள்ளப்படும், மரணித்த பிறகு நேசம் கொள்ளப்படும். லா கைர ஃபீமன் யஅலஃப் வலா ஃபீமன் யூலஃப், யார் இந்த உலகில் வாழ்ந்து அவர் யாரையும் நேசிக்கவில்லை, அவரை யாரும் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வாழ்ந்து பயனில்லை என்றார்கள் பெருமானார். கௌஸ் நாயகம் வாழும் பொழுதும் எல்லாரையும் அவர்கள் நேசித்தார்கள், எல்லாரும் அவர்களை நேசிக்கின்றார்கள். இது மூமினின் அடையாளம். ஒருவரை பார்த்தவுடன் பிரிய வர வேண்டும், ஒருவரை பார்த்தவுடன் நேச வருவது, இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு அந்த பிரியத்தை இந்த உள்ளத்தில் கொடுத்திருக்கிறானே, இந்த உள்ளத்தில் அந்த பிரியங்களை வையுங்கள், அவுலியாக்களுடைய நேசத்தை வையுங்கள். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் நம்மெல்லாம் கபரில் அடக்கப்பட்ட பிறகு எது மண்ணுக்கு இரையாக ஆகும்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம் சூஃபி வலி சொல்லுவார்கள், அல் கபரு யஅகுலு ஷஹம் வல்லஹம், இந்த கபருடைய மண் இருக்கிறதே அதுக்கு நம்முடைய உடலின் சதையை சாப்பிட்டு விடும், கரியை சாப்பிட்டு விடும், எலும்புகளை சாப்பிடும், எல்லாத்தையும் இந்த மண்ணு அரித்து விடும். ஆனால் ஒன்றே ஒன்றை இந்த மண்ணு தீண்டாது. ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுகின்றார்கள், எதைகை தீண்டாது? கல்பை தீண்டாது. கல்பில் இருக்கக்கூடிய ஈமானை தீண்டாது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை அது டச் பண்ணாது. உன் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியை மண்ணு சாப்பிட்டு விட்டாலும் அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பிரியம், ரசூலுடைய பிரியம், நேசர்களின் பிரியம் இருக்கிறதே, அதை மண்ணு தீண்டாது. மனிதனே, இந்த அழிந்து போகின்ற உடலை அலங்கரிக்கின்றாய். இன்று பார்க்கின்றோம் புதிய புதிய ஆடைகள், புதிய புதிய எல்லா விஷயத்தை வைத்து நம்முடைய உடலை அலங்கரிக்கிறோம். மண்ணு சாப்பிடுகின்ற வஸ்தை இவ்வளவு கண்ணியப்படுத்துகின்ற நாம் கல்பை அசுத்தப்படுத்தி விடுகின்றோம். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அமா தஸ்தஹி அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிக அல்ஃபு மஅபூத், உனக்கு வெட்கம் வரவில்லையா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு? உன் உள்ளத்தில் 1000 விஷயங்களை வைத்திருக்கிறாய். உள்ளத்திலே துன்யாவின் பிரியம் இருக்கிறது, வஸ்துவின் பிரியம் இருக்கிறது, எல்லாத்தையும் பெரிதாக நினைத்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாயே, வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். இந்த உள்ளத்தில் இருப்பவன் அல்லாஹ், அவனுக்கு மட்டும் இருக்க வேண்டிய இடம் கல்புல் மூமினி அர்ஷுல்லாஹ், மூமினுடைய உள்ளம் அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் என்றார்கள் பெருமானார். அந்த இடத்தில் அவன் மட்டும் இருக்க வேண்டும், அவனுடைய ரசூல் இருக்க வேண்டும், அவனை நேசித்தவர்கள் அவுலியாக்கள் இருக்க வேண்டும். அதுதான் கபருடைய மண் தீண்டாது என்பதை செய்தனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். எனவே நாம் வலிமார்களுடைய வலிமை என்ன, வலிமார்களுடைய வல்லமை என்ன? நாம் எல்லாம் மறதியாளர்கள்.
இந்த துன்யாவில் வலிமார்கள் ஏன் தெரியுமா தேவைப்படுகின்றார்கள்? நபிமார்கள் ஏன் தெரியுமா தேவைப்பட்டாங்க? ஆலமுல் அர்வாஹ்வில் எல்லாரும் அலஸ்து பிரப்பிக்கும் என்று அல்லாஹ் கேட்டான். நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று கேட்கின்ற பொழுது உலகில் வருகின்றவர்கள், வந்தவர்கள், வரப்போகின்றவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரே பதில் காலு பலா, ஆமாம் என்று எல்லாரும் சொன்னார்கள். எல்லாரும் சொன்னார்கள். உலகில் வந்த எல்லாரும் பலா பலா என்று சொன்னார்கள். உலகில் வந்து விட்ட பிறகு மறந்து விட்டார்கள். அதை நினைவுபடுத்துவதற்காக தான் நபிமார்கள், அதை நினைவுபடுத்துவதற்காக தான் வலிமார்கள். ஒரு கட்டம் வரை நபிமார்கள் வந்தார்கள். ஸஹபத்தின் நுபுவத்து, பெருமானருடன் நுபுவத்துடைய வாசல் முடிந்து விட்டது. ஆனால் கியாமத்து வரை விலாயத் என்பது தொடர்ந்து இருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த பயணத்தை ஆலமுல் அர்வாஹ்விலே நாம் சொன்ன அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு அவுலியா வந்தார். யாராவது சொல்லுங்க, நான் ஆலமுல் அர்வாஹ்ல சொன்ன பலா எனக்கு ஞாபகம் இருக்கிறது. யாருக்காவது ஞாபகம் வருதா? நம்ம தாயுடைய வயிற்றில் இருந்ததே ஞாபகம் இல்லை. யாருக்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்க, நேற்று முந்தானத்து நீங்க சாப்பிட்ட உணவு என்ன, போட்டிருந்த ட்ரெஸ் என்ன? மறதியின் உலகம், நாம் எல்லாம் மறந்து விடுவோம். அவுலியாக்கள் யார் தெரியுமா? வலிமார்கள் யார் தெரியுமா? சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது என் காதில் ஒலிக்கிறது. நான் அலஸ்து பிரப்பிக்கும் என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது காலு பலா என்று சொன்னேனே, அந்த வார்த்தை இப்பொழுது என் காதில் ஒலிக்கிறது என்றார்கள். சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு எல்லாம் சஃபில் யார் பக்கத்தில் நின்றார் தொழுகையிலே தெரியாது. நாம் தொழுது விட்டு ஏதோ ஒரு மிஷின் போல நாம் ருக்கு செய்து சஜிதா செய்து விட்டு வருகிறோம். வலிமார்கள் யார் தெரியுமா? பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆலமுல் அர்வாஹ்விலே அல்லாஹ் நான் உன்னுடைய ரப்பு இல்லையா என்று கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது என் பக்கத்தில் இருந்தவர் யார் எனக்கு நினைவு இருக்கிறது, என் இடது பக்கத்தில் இருந்தது யார் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு முன்னால் நின்றவர் யார், எனக்கு பின்னால் நின்றவர் யார், எனக்கு இன்னும் அவருடைய தோற்றம் ஞாபகம் வருகிறது என்று பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்றால் வலிமார்களுடைய நினைவு, வலிமார்களுடைய சக்தி, வலிமார்களுடைய வல்லமை என்ன என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்திரு மின் அஸ்திகாயில் மூமினீன், மூமின்களில் நல்லவர்களுடைய சகவாசத்தை, தொடர்பை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அவுலியாக்களுடைய தொடர்பை, பாக்கியத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஏன் பாதுஷா நாயகத்திடத்தில் போகிறோம், ஏன் அவுலியாக்களுடைய தர்பாரை தேடி போகிறோம் என்று தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், இங்கே அதிகமாக நீங்கள் போனால் ஃபஇன்னஹும் ஷுஃபஆஉன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் யாரும் கை கொடுக்க முடியாத இடத்தில் அவர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள், அவர்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள், அவர்கள் உங்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள். உலகத்தில் நல்லவர்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பான், சொர்க்கத்தில் ஒருவன் இருப்பான். இருவரும் சந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். சொர்க்கவாசி நரகவாசியை பார்த்து சொல்லுவான், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான், யா அல்லாஹ், இவன் நரகத்தில் வந்து விட்டானா, இவன் கொடுத்த தண்ணீரின் மடக்கை வைத்து தான் நான் நோன்பு துறந்தேன், இவன் கொடுத்த தண்ணீரை வைத்து தான் நான் ஒது செய்தேன், இவன் மட்டுமன்று தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் நான் எங்கே தொழுதிருப்பேன், நான் எங்கே நோன்பு வைத்திருப்பேன், இவனை யா அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து சொர்க்கத்தில் அனுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஹதீஸில் வருகின்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ் சொல்லுவான், யா ஃபுலான் அஹ்ரிஜூ மினன் நார் மன் அரஃப்தும், அடியானே நீ போய் சொர்க்கத்தில் நரகத்தில் போ, யாரெல்லாம் உனக்கு உதவி செய்தார்களோ துன்யாவில், யாரெல்லாம் உனக்கு பழக்கப்பட்டார்களோ, பள்ளிவாசலில் பார்த்திருப்பாயோ, நல்ல இடத்தில் பார்த்திருப்பாயோ, அவனையெல்லாம் கைப்பிடித்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கூப்பிட்டு வா என்று அல்லாஹ் அவனை அனுப்புவான் என்று ஹதீஸில் வருகிறது. என்று சொன்னால் அவுலியாக்கள் எங்கே உதவி செய்வார்கள் தெரியுமா? உலகத்தில் ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்வான், தாய் உதவி செய்வார்கள், தந்தைகள் உதவி செய்வார்கள், அங்கே எல்லாரும் உதவி செய்யக்கூடிய இடத்தில் உதவி செய்வார்கள். வலிமார்கள் மட்டும்தான் யோமலா யன்ஃபவு மாலும் வலா பனூன், சொத்துக்களும் பிள்ளைகளும் பணங்களும் உதவி செய்ய முடியாத இடத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் அவுலியாக்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவே இன்னைக்கு பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய ஆற்றல் அது. சையதுனா சல்மானை ஃபார்ஸி ரலியல்லாஹு ரோட்டில் நடந்து போனார்கள், ஒரு மனிதனை தெரியவே இல்லை, அவருடைய பேரு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை பார்த்தா அவர் யாருன்னு தெரியும், அவர் பேர் தெரியும், இன்னார் என்று பெயரை சொல்லி அழைப்போம். வெளியூருக்காரனுடைய பேரு தெரியாது, ஏன் பான் கூப்பிடுவோம், அவர் பேர் நமக்கு தெரியாது, பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம். ஆனால் சல்மானை ஃபார்ஸி ரலியல்லாஹு தெரியாத ஒரு மனிதனை பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார்கள். அவர் கேட்டார், கைஃப அரபனி கைஃப அரஃப்தனி, எப்படி நீங்கள் என்னை அறிந்து கொண்டீர்கள்? நான் இதற்கு முன்னால் உங்களை பார்க்கவே இல்லையே, நீங்கள் என்னை பார்க்கவே இல்லையே, எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கின்றார். சல்மானுல் ஃபார்ஸி சஹாபி ரசூல், அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்
போன மாதம் எனக்கு தந்தான். சஹாபிகளை போய் ஜியாரத் செய்து பாருங்கள், அவருடைய கபர் உங்களுக்கு சொல்லும். அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமெல்லாம் ஹயாத்தினுடைய அடையாளமாக இருப்பதின் காரணமாகத்தான் அதன் மேல் நமக்கு பிரியம் வருகிறது. சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்னர் ரூஹ் லயஅரிஃபு அர்-ரூஹ். ஏன்பா இந்த உலகத்தில் நான் உன்னை பார்க்காவிட்டால் என்ன, ஆலமுல் அருவாகிலே என் ரூஹ் உன் ரூஹை சந்தித்து கொண்டது. அங்கே பார்த்து விட்டோம். அங்கே யார் யாரை நேசிப்பார்களோ, கௌஸ் நாயகத்துடைய பிரிய இன்னைக்கு வந்துச்சு நினைக்காதீங்க. நம்ம துனியாவுக்கு வந்த பிறகு அவங்களுடைய இஸ்லாம் படித்த பிறகு நமக்கு கௌஸ் நாயகம், மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, நாகூர் ஆண்டவன் பிரியம் வந்துச்சு நினைக்காதீர்கள். கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் உலகில் யாரையெல்லாம் நேசிக்கின்றீர்களோ அந்த நேசம் புதிது கிடையாது. அல் அர்வாஹு ஜுனூது முஜன்னதா, ரூஹுகள் மறுமையிலே பார்த்து கொண்டது. ஃபமா தஆரஃப் மின்ஹா அங்கே பிரியமானது தான் துன்யாவில் வந்து பிரியமாக இருக்கிறது. நாம் இன்று கௌஸ் நாயகத்தின் மீது ஃபாத்திஹா ஓதுவதற்கு என்ன காரணம், அவர்களை நேசிப்பதற்கு, கொடியை ஏற்றுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆலமுல் அருவாகிலே நம்முடைய ரூஹ் கௌஸ் நாயகத்தின் மீது பிரியம் வைத்து விட்டது. அதன் வெளிப்பாடு இந்த துன்யாவில் வந்து நாம் எல்லாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபி சொன்னார்கள், சில பேர் பிடிக்கலையே கௌஸ் நாயகத்து, என்ன காரணம், வமா தனாகர மின்ஹா இஹ்தலஃப்தும், அங்கேயே வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் தான் இந்த துன்யாவில் வந்து அவர்கள் பிரியப்படவில்லை. நாம் நினைச்சிக்க கூடாது இவர்கள் எல்லாம் அவுலியாக்களை நேசிக்கவில்லை என்று. அவுலியாக்கள் இவர்களை நேசிக்கவில்லை என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க என்னங்க அவுலியாவை நேசிப்பதற்கு, அவுலியாக்கள் மேல், அவுலியாக்களுக்கு இவன் மேல் பிரியம் வரவில்லை, அதனால் இவன் நேசம் கொள்ளவில்லை என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இறை நேசர்கள் பெருமானார் என்றும் சஹாபாக்களை யாரோடு ஒப்பாக்கி பேசினாங்க. இன்னைக்கு அவுலியாக்களுக்கு ஒரு சிறப்பு கொடுத்துட்டா தவறு என்று சொல்லுகின்றே. நபி தன்னுடைய தோழர்களை யாரோடு தெரியுமா ஒப்பாக்குனாங்க, ஒவ்வொரு சஹாபியை நபி அவர்கள் நபியோடு ஒப்பாக்கினார்கள். பார்த்தீங்களா, ஒரு தோழரை நபியோடு, ஒரு நபியோடு ஒப்பாக்கி பேசுகின்றார்கள். யாருக்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வேண்டும் ஆசை இருக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களை எப்படி பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்க ஆசைப்பட்டால் என்னுடைய நபி தோழர்களில் ஒரு நபி தோழர் இருக்கிறார், அவர் பேர் அபூ ஸர் கிஃபாரி, அவரை பாருங்கள், ஈசா நபியுடைய தோற்றம் உங்களுக்கு தெரியும் என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, நபியோடு தோழர்களை ஒப்பாக்குகின்றார்கள். ஒரு நபி எவ்வளவு உயர்ந்தவர்கள். ஏன் ஒரு வழியை நபியோடு கனெக்ஷன் பண்றாங்கன்னு சொன்னால், நபின்ற பேரு மட்டும்தாங்க இங்க கிடையாது, மீதி எல்லா காரியங்களும் இங்கேயும் இருக்கிறது. அவர்கள் செய்தால், நபிமார்கள் செய்தால் அதற்கு பேர் முஅஜிஸா, அற்புதம். அதே காரியத்தை வலிமார்கள் செய்தால் அதற்கு பேர் கராமத் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நபி மட்டும் தான் வித்தியாசம் கிடையாது. அலியே, நீ என்னுடைய விஷயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாய். என்ன விஷயம்? அவர்கள் நபியாக இருந்தார்கள், நீ நபி கிடையாது, அவ்வளவுதான். கியாமத் வரை வருகின்ற ஞானங்கள், தஸவுஃப், சில்சிலா, தரீகா எல்லாம் உன்னை கொண்டு தான் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்துடைய வாசல் நீதான் என்று சொல்லி, வாலியுன் பாபுஹா ஆனா தாருல் ஹிக்மா வாலியுன் பாபுஹா என்று சொல்லி இந்த சில்சிலாவுடைய பாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இடத்தில் கொடுத்து விட்டார்கள். எனவே தான் அவுலியாக்கள் அவர்களில் போய் சேருகின்றார்கள். எப்படிங்க நீங்க இதை சொல்றீங்க, அலி ரலியல்லாஹு தான் ஹிக்மத் சில்சிலாவுடைய வாசல் என்று சொல்லி? குர்ஆனுடைய ஒரு வசனம், இன்னமா அந்த முன்திர் ஒலி குல்லி கௌமின் ஹாத் அப்படின்னு ஒரு ஆயத்து இறங்குகிறது. என்னங்க ஆயத்து? இன்னமா அந்த முன்திர், நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், ஒலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியவர் வருவார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சூரத்து ராதில் சொல்லிவிட்டான். இந்த ஆயத்து இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ் அந்த முன்திர் என்று சொல்லுகின்றானே, அனல் முன்திர், நான் தான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு பக்கத்தில் நிப்பாட்டி, அந்தல் ஹாதி, அலியே நீ தான் அந்த ஹாதி, நீ தான் நேர்வழி காட்டுவாய். நபி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வாழும் காலத்தில் நேர்வழி காட்டினால் ஆச்சரியம் கிடையாது. அவர்கள் ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார்கள், அதுதான் சில்சிலாவுடைய அச்சாணி, அதுதான் தஸவுஃபுடைய அச்சாணி. என்ன தெரியுமா சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு கையை பிடித்த நபி, பிக யஹ்ததி அல் முஹ்ததூன், அலியே நன்றாக கேட்டுக்கொள், கியாமத் வரை யாரெல்லாம் நேர்வழி பெறுவார்களோ, சத்தியத்தில் இருப்பார்களோ, உன்னை கொண்டு தான் எல்லாரும் நேர்வழி பெறுவார்கள். உன்னை விட்டு விட்டால் அவன் அசிங்கத்தில் போய் விடுவான், அவன் பாத்திலில் போய் விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியுன் மஅல் ஹக் வல் ஹக்கு மஅ அலி லா யஃப்தரிகா ஹத்தா யரிதா அலைல் ஹவுல். அலி எங்கே இருப்பாரோ சத்தியம் அங்கே இருக்கும், சத்தியம் எங்கே இருக்குமோ அங்கே தான் அலி இருப்பார். இந்த ரெண்டையும் கியாமத் வரை, ஏன் ஹவுதுல் கௌசரிலே வருகின்ற வரை இந்த சத்தியத்தையும்
அலியையும் பிரிக்க முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் சில்சிலா அலி ரலியல்லாஹு இடத்தில் போய் சேர்கிறது. என்ன சில்சிலா வேணா வைங்க, காதிரி, சிஷ்தி, நக்ஷபந்தி, சுஹ்ரவர்தி, ஷுத்தாரி, ரிஃபாயி, எத்தனை சில்சிலாவும் போய் சேர்கின்ற இடம் அலி ரலியல்லாஹுடைய இடம் என்பதை மறந்து விடாது. அதனால் நாமெல்லாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள். அதனால் அவர்களை பற்றி பேசுகிறோம். இங்கு பார்த்தால் எங்கு பார்த்தாலும் பச்சையாக தெரிகிறது. கொடிகள் பச்சை, அவுலியாக்குடைய தர்பாரிலே போடப்படுகின்ற சாதர் பச்சையாக இருக்கிறது, கும்பதே ஹஸ்ரா பச்சையாக இருக்கிறது. என்னங்க காரணம்? நாம் சுன்னத் ஜமாத்தினர்கள் எதை செய்தாலும் அதன் பின்னணியில் ஹதீஸ் இருக்கும், ஆயத் இருக்கும், நபியுடைய வழிகாட்டுதல், முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் எல்லாம் நாம் எதையும் செய்வது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன் யுஜல்லீனல் பஸர், 3 வஸ்துக்களை திரும்ப திரும்ப பாருங்கள், உங்கள் பார்வை அதிகரிக்கும். பார்த்தீங்களா, இன்னைக்கு சின்ன பசங்கள்ல கூட பார்த்தாலும் கண்ணாடி போட்டுட்டு சுத்துறாங்க. 7 வயசு பையன் கண்ணாடி போட்டிருக்கிறான், 10 வயசு பையன் கண்ணாடி போட்டிருக்கிறான். என்ன காரணம்? ஸலாசுன் யுஜல்லீனல் பஸர், பெருமானார் சொன்னார்கள் 3 வஸ்துக்கள் உங்கள் பார்வையை அதிகப்படுத்தும், கூர்மையாக்கும் என்றார்கள். முதல் வஸ்து என்ன தெரியுமா? அந்நظரு இலல் அக்லர், நோ ரிவாயத் அந்நظரு இலல் குத்ரதி, பச்சை பசுமையான வஸ்துக்களை நீங்கள் பாருங்கள். பச்சையாக இருக்கக்கூடிய பொருளை திரும்ப திரும்ப பாருங்கள். எனவே தான் அவுலியாக்களுடைய தர்பார்களிலே பச்சையாக இருக்கிறது, கொடிகள் பச்சை, நாம் போட்டிருக்கக்கூடிய துண்டுகள் பச்சை. ஏன்? பச்சையான பொருளை பார்த்தால் உங்கள் பார்வை மட்டும் அதிகரிக்காது, உங்கள் ஈமான் அதிகரிக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ் எந்த ஆடை கொடுப்பான் சொர்க்கவாசிகளுக்கு? என்ன கலர்ல வேணா ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கலாமாங்க. இந்த உலகில் நாம் போடுகின்ற ஆடையில் சிறந்த ஆடை வெண்மையாக இருந்தாலும் சொர்க்கவாசிகளுக்கு நாளை கொடுக்கப்படுகின்ற ஆடை என்ன தெரியுமா? யல்பஸூன சியாபம் மின் சுந்துஸின் ஹுதுரா, எல்லா சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்திலே பச்சை கலர் ஆடை போட்டு இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறதுங்க இது. அந்த பச்சையின் வெளிப்பாடு தான் சொர்க்கத்தின் ஆடையின் கலர். அதுதான் தர்காக்களிலே எல்லா இடங்களிலும் பச்சை கொடியாக பரவுகிறது. அடுத்து சொன்னாங்க பெருமானார், நீங்கள் 2வது எதை தெரியுமா பார்க்க வேண்டும்? வல் மாவுல் ஜாரி, ஓடுகின்ற தண்ணீரை திரும்ப திரும்ப பாருங்கள். அதனால தான் ஃபால்ஸுகள் என்று சொல்லுகின்ற அருவிகள்ல போய் குளிங்க என்று ஏன் சொல்கிறோம்? அதை பாருங்கள். நபி சொன்னாங்க, அல் மாவுல் ஜாரி, ஓடுகின்ற தண்ணீர். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை பார்க்காதீர்கள். ஏன்? உங்களுடைய ஈமான், நீங்கள் அசையக்கூடியவர்கள், ஓடுகின்ற பொருளைத்தான் பார்க்க வேண்டும், உங்கள் பார்வை அதிகரிக்கும் என்றார்கள் பெருமானார். 3வது நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா? வல் வஜ்ஹில் ஹசன், இந்த உலகில் நல்ல முகங்களை பாருங்கள், நல்ல முகங்களை பாருங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், அவுலியாக்குடைய முகங்களை விட சிறந்த முகங்கள் எங்கேயாவது கிடைக்குமா? யாராவது ஒருவர் இடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்தால், நான் பா சத்தியத்தில் இருக்கிறேன், நீ அசத்தியத்தில் இருக்கிற, குர்ஆன் ஹதீஸ் ஆயத் எல்லாம் உண்மைத்தான், ஓரம் வைத்து விடுங்கள். அவரிடத்தில் சொல்லுங்கள், இந்த பக்கத்தில் உள்ளவருடைய முகத்தை இங்கே உட்கார வைத்து பார்ப்போம், அந்த பகுதியிலும் உட்கார வைத்து முகத்தை பார்ப்போம். யாருடைய முகம் அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கௌஸ் நாயகம் வாழுகின்ற பொழுது மஜூசிகள், யூதர்கள், நசாராக்கள் ஒரு மஜ்லிஸ் முடிந்து விட்டால் 5000 பேர் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகுவார்கள். அவரிடத்தில் போய் கேட்டார்கள், யூதர்களே, நசாராக்களே, மஜூசிகளே, நீங்கள் நெருப்பை வணங்கியவர்கள், நீங்கள் எப்படி கலிமா சொல்லி முஸ்லிம் ஆனீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கௌஸ் நாயகத்துடைய எந்த கராமத்தை பார்த்து நீங்கள் கலிமா சொன்னீர்கள்? அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அவருடைய முகத்தை நாங்கள் பார்த்தோம், கௌஸ் நாயகத்துடைய முகத்தை பார்த்தோம். அந்த முகம் உண்மையான முகமாக இருந்தது. அதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது, கலப்படம் கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது. அந்த முகத்தை பார்த்து நாங்கள் கலிமா சொன்னோம் என்று சொன்னார்கள். அவுலியாக்குடைய முகத்தை அல்லாஹ் அழகாகத்தான் படைத்திருப்பான். பெருமானார் சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு வஜ்ஹன் ஹஸனா, உலகத்தில் யார் அல்லாஹ் மனிதனுக்கு நல்ல முகத்தை கொடுத்திருப்பானோ, வ இஸ்முஹு ஹஸனா, யார் இந்த உலகில் நல்ல பெயருடையவர்களாக வாழுவார்களோ, வ குலுகுஹு ஹஸனா, அவருடைய பழக்கங்கள் அழகாக இருக்குமோ, சிறந்ததாக இருக்குமோ, ஃபஹுவ ஃபீ ஸஃப்வத்தின் மின் ஸஃப்வத்தில்லாஹி ஃபீ ஹல்கிஹி, வாழுகின்ற பூமியில் அல்லாஹ்வுடைய அடியார்களிலே அவர் சிறந்தவர், உச்சமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவருடைய பேரு நன்றாக இருக்கிறதா, குணம் நன்றாக இருக்கிறதா, முகம் நன்றாக இருக்கிறதா, இதுதான் ஒரு அவுலியாவுடைய டைட்டில். ஒரு அவுலியாவுடைய பயோடாட்டா என்னங்கன்னு கேட்டால் 3ஐ சொல்லுங்கள். முகம் அழகாக இருக்கும், பேரு அழகாக இருக்கும், அவருடைய குணம் அழகாக இருக்கும், அவர் தான் அவுலியா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே தான் அழகான முகங்களை நீங்கள் பாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்களை விட அந்த காலத்தில் யாரும் அழகாக இருக்க முடியாது. பெருமானார் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஹ்ஸனுன் நாஸி வஜ்ஹன், எல்லா மக்களிலும் பெருமானார் தான் முகத்தால் அழகானவர்கள். வ அஹ்ஸனுஹும் குலுகா, முகத்திற்கு பிறகு அவருடைய பண்புகள் குணங்கள் அழகானது. உலகில் வந்த எல்லா அவுலியாக்களும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், பண்புகளாலும் அழகாக இருப்பார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார். எனவே எந்த வழியையும் நாம் நேசிக்க தானாக முடியாது. எந்த அவுலியாவுடைய பிரியம் தானாக வராதுங்க. ஒரு பிரியம் நம் உள்ளத்தில் வருகிறது என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுபிலத்தில் குலூபு அலா ஹுப்பி மன் அஹ்ஸன இலைஹா. அல்லாஹ் இந்த உள்ளத்தை எப்படி தெரியுமா படைத்திருக்கிறான்? நல்ல வஸ்துக்களின் பக்கம் தானாக இந்த உள்ளம் ஈர்க்கப்படும் என்றார்கள் பெருமானார். காந்தகம் இரும்பை பார்த்து விட்டால் தானாக போகிறது. எந்த இரும்பும் காந்தகத்தை பார்த்து, காந்தகம் இரும்பை பார்த்து கூப்பிடவில்லை, வா வா என்று சொல்லி சர்க்கரையை தேடி தானாக எறும்பு போகத்தான் செய்யும். எங்கும் சர்க்கரை அழைக்கவில்லை எறும்பை பார்த்து. அதே போன்று தான் நம் உள்ளத்திலே ஒரு பிரியம் வருகிறது ஒரு நபரின் மீது என்று சொன்னால், உப்பி மன் அஹ்ஸன இலைஹா, அவர் ஏதோ நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார், அவர் மீது பிரியம் வைக்கக்கூடிய வஸ்து ஏதோ ஒன்று இருக்கிறது, அதனால உள்ளத்திலே அல்லாஹ் பிரியத்தை போட்டு விட்டான். சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், வபுகுதி மன் அஸா இலைஹா. அதே போன்று தான் அல்லாஹ் இந்த உள்ளத்தை எப்படி தெரியுமா படைத்திருக்கிறான்? ஒரு கெட்ட வஸ்து இருந்தால் அதை வெறுக்கக்கூடிய பண்பு, அதன் மீது கோபப்படுகின்ற பண்பு அல்லாஹ் உலகத்தில் இந்த உள்ளத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்கள் என்ன சாதனை செய்து விட்டார்கள் என்று கேட்கக்கூடியவர்களே, வலிமார்கள் என்ன செய்தார்கள், அவர்களை நீங்கள் மேடை போட்டு நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகின்றவர்களே, உலகில் அவுலியாக்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த உள்ளத்தை மனிதனுடைய பக்குவப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமிஅதும் பி ஜபலின், ஒரு மலையை பற்றி உங்களிடத்தில் வந்து சொல்லப்பட்டால் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஜால அன் மகானிஹி, இங்கே இருந்த மலை கொஞ்சோண்டு நகர்ந்து அங்கே போய்விட்டது. ஒரு மலை, வானத்திலிருந்து இறங்குற மலை இல்லைங்க, பூமியில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலை கொஞ்சோண்டு நகர்ந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபஸத்திகூஹு, நம்பி விடுங்கள் சொல்லிட்டு நபி சொன்னாங்க, ஒய்தா சமிஅதும் பிரஜுலின், ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஒரு மனிதனை பற்றி. என்னங்க? தகையர குலுகு, அவருடைய பழக்கம் மாறி போய்விட்டது. நேற்று வரை குடித்தவன் என்று குடிக்கவில்லை, நேற்று வரை தவறு செய்தவன் என்று தவறு செய்யவில்லை, நேற்று வரை பொய் பேசியவன் என்று பொய் பேசவில்லை என்று யாராவது உங்களுக்கு சொன்னால் ஃபலா துஸத்திகூஹு, அதை உண்மைப்படுத்தி விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார். ஏன் தெரியுமா? மனிதனுடைய பழக்கம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது, மனிதனுடைய குணம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. மனிதன் பழக்கத்திற்கு அடிமையானவன், மனிதன் பண்புகளுக்கு அடிமையானவன். நாம் டீ குடித்து பழகிவிட்டோம், சில பேர் பேப்பர் படித்து பழகி இருக்கிறார்கள், யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம். நம்முடைய பழக்கங்கள் நமக்கே கண்ட்ரோலை மீறி இருக்கிறது என்று சொன்னால் சில பேர் நகம் கடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் காது குடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை அறியாமல் அவர்கள் செய்வார்கள். ஏன்? பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். அவுலியாக்கள் என்ன சாதனையை செய்தார் தெரியுமா? உலகில் வந்து மனிதன் பழகிப்பட்ட அந்த பழக்கத்திற்கு அடிமையான பழக்கத்திலிருந்து மாறி அவனை விடுவித்தார். இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. கௌஸ் நாயகத்துடைய தர்பாரில் யாராவது பயானுக்கு வந்து விட்டால் குடிகாரன் தௌபா செய்வான். அவ் யதூபல் முஸ்லிமீன மின் ஜுனூபி, 10 பேர் தௌபா செஞ்சுட்டு போவாங்க, இன்றிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? அவுலியாக்கள் செய்த மிகப்பெரிய கராமத் அதுதாங்க. கெட்டவனை நல்லவனாக மாற்றுவது, இந்த கல்வியிலே அல்லாஹ்வுடைய பிரியத்தை போடுவது, இந்த கண்களிலே கண்ணீர் வராத கண்களிலே கண்ணீர் வர வைப்பது. அல்லாஹ் என்று சொன்னவுடன் பச்சம் வருகிறது. இதற்கு காரணம் அவுலியாக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கல்பு யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது, அது அவுலியாக்கள் தங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக் கொள்கிறார்களே, இதுதான். அதனால் தான் சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல் உமராவு சுல்தானுல் அபுதான், ஆட்சி செய்கின்ற மன்னர்கள் இருக்கிறார்களே, நம்முடைய உடல்கள் மீது அரசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வல் ஹுகமாஉ வல் அவுலியாஉ சுல்தானுல் குலூப், இவர்களெல்லாம் தலைகள் மீது ஆட்சி செய்வார்கள், இவர்களெல்லாம் நம்மின் மீது ஆட்சி செய்வார்கள். அவுலியாக்கள் வலிமார்கள் நம்முடைய உள்ளத்தின் மீது ஆட்சி செய்கிறார்கள். நம்முடைய உள்ளங்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள் என்பதை சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் அந்த அவுலியாக்களை நினைக்க வேண்டியது இருக்கு. எனவே அந்த அவுலியாக்களுடைய அந்தஸ்தை, வலிமார்களை பற்றி நாம் பேசுகிறோமா? நபி பேசிவிட்டாருங்க. நபி ஒரு பட்டியல் போட்டாங்க அவுலியாக்களை பற்றி, அவருடைய பெயர்களை பற்றி. சொல்லுங்கள், ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு சஹாபி கிடையாது, அவர்கள் தாபி, அவர்கள் ஒரு வலி. அவர்களுடைய பெயர் நபியுடைய நாவல் வந்து விட்டது. எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், யுகாலு லஹு ஒய்சுல் கர்னி, அவருடைய பேர்
அல்-அப்தாலு மினஷ் ஷாம், ஷாமிலே பல அபுதால்கள் வருவார்கள். அதிலே உவைஸுல் கர்னி என்று ஒருவர் இருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி சொன்னார்கள், அந்த உவைஸுல் கர்னியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இஸ்தக்ஃபிரூஹு லி உம்மத்தி, என் உம்மத்திற்காக அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். பார்த்தீங்களா, அவுலியாக்குடைய அந்தஸ்தை யார் கொடுக்கின்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்குடைய அந்தஸ்தை, உவைஸுல் கர்னியுடைய அந்தஸ்தை அவர்கள் வலியாக இருக்கிறார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? அவர்கள் ஒரு வலியாக இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய கடைசியில் வருகின்ற ஒரு வலியை பற்றி, அல் மஹதியு மின் அவுலாதி ஃபாத்திமா, என் பாரம்பரியத்திலிருந்து வருவார் மஹதி, அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போதே தொழு வைப்பார்கள், இமாமத் செய்வார்கள் என்று பெருமானார் என் குடும்பத்திலிருந்து தோதுவார், என்னுடைய பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் தாயின் பெயரும் ஒன்றாக இருக்கும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவுலியா கூடிய அந்தஸ்தை பெருமானார் சொல்லிவிட்டு சென்றார்கள். பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். சில தோழர்கள் பனு தமீம் என்று சொல்லுகின்ற ஒரு கபீலாவை திட்டிவிட்டார்கள். பனு தமீமை திட்டாங்க, நபியுடைய காதில் விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு பனு தமீம், பனு தமீமை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹும் அஷத்து மின் உம்மதி அலத் தஜ்ஜால், கியாமத்தின் கடைசி காலத்தில் சில பேர் என் உம்மத்திலே நல்லடியார்கள் தஜ்ஜாலை எதிர்த்து சண்டையிடுவார்கள், போர் செய்வார்கள். அதிலே இந்த பனு தமீமும் ஒன்று என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, அவுலியாக்கள் எங்கே பயனளிப்பார்கள்? கடைசி காலத்தில் தஜ்ஜாலோடு போர் செய்கின்றவர்கள், சண்டையிடுகின்றவர்கள் அவுலியாக்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அவுலியாக்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது பற்றற்று வாழ்ந்தார்கள், உலகத்தை துறவி வாழ்ந்தார்கள். நபியும் சொன்னாங்க, இன்ன மின் உம்மத்தி, என் உம்மத்தில் சில பேர் நபர்கள் வருவார்கள், மல்லவ் ஜாஹதுக்கும், நீங்கள் போய் அவரிடத்தில் ஃபஸஅலஹு தீனாரன், காசு கொடுங்கன்னு கேட்டால், லம் யோகிஹி, அவர் காசை தரமாட்டார். வலவ் சாலஹு திர்ஹமன், போய் திர்ஹமத்தை கொடுங்கள் என்று கேட்டால், லம் யோகிஹி, அவர் தரமாட்டார். வலவ் சாலஹு ஃபல்சன், நீங்கள் தங்க நாணயத்தை தாருங்கள் என்று கேட்டால், லம் யோகிஹி, காசை தரமாட்டார், துன்யாவை தரமாட்டார். ஹதீஸை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவுலியாக்குடைய தர்பாரில் போய் நீங்கள் துன்யாவை கேட்காதீர்கள். ஏன்? துன்யா உங்களுக்கு கிடைத்தே தீரும். அத்துன்யா யுஹிப்பு மல்லம் யோதி வமா மையோதி வமல்லம் யோதி, கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கிடைக்கக்கூடியது தான் துன்யா. அல்லாஹ் கொடுத்தே தீருவான். ஏன்? நாம் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை தயார் செய்து விட்டான். துன்யாவை கேட்காதீர்கள். வேற என்னங்க கேட்கணும்? நபி சொன்னார்கள், வலவ் ஸாலல்லாஹு அல் ஜன்னா, போய் அவரிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டு தாருங்கள் எங்களுக்காக என்று கேட்டு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஅதாஹுல்லாஹு இய்யாஹு, அவர் கேட்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்காக தருவான் என்றார்கள் பெருமானார். அதனால வலிமார்கள் தர்பாரில் போய் இந்த துன்யா காசு பணங்களை கேட்காதீர்கள், அல்லாஹ்வை கேளுங்கள், கிடைக்கும். சொர்க்கத்தை கேளுங்கள், கிடைக்கும். அவன் பொருத்தத்தை கேளுங்கள், கிடைக்கும். ரசூலை கேளுங்கள், கிடைக்கும். எங்கும் கிடைக்காத பொருளை அவுலியாக்களுடைய தர்பாரில் போய் கேளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இல்தமிசு அல் ஹவாயிஜ், நீங்கள் தேவைகளை கேட்டு பெறுங்கள். யார்? மினர் ருஹமாய் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் எல்லாரும் மீது பாசம் காட்டுகின்ற அவுலியாக்களுடைய தர்பாரில் போய் நீங்கள் தேவைகளை கேட்டு பெறுங்கள் என்றார்கள் பெருமானார். அதனால் தான் நாம் எல்லாம் அவுலியாக்குடைய தர்பாரில் போய் நாம் அனைத்தையும் பெறுகின்றோம். எனவே வலிமார்களின் வல்லமை என்ன என்று சொன்னால், நாம் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். அல்லாஹ்வை எங்கே வைத்து தொழுகின்றோம்? அல்லாஹ் ஒரு இடத்தில் இருக்கின்றான், அர்ஷின் மேல் இருக்கின்றான். அவனை நாங்கள் பார்க்க முடியாது. பார்க்காத ரப்பை நாம் எல்லாம் தக்பீர் கட்டி தொழுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் வலிமார்கள் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்டாங்க, ஹல் ரைத ரப்பக, நீங்கள் ரப்பை பார்த்திருக்கிறீர்களா? வலிமார்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளுங்கள். ஹல் ரைத ரப்பக, ரப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று அலி நாயகத்திடத்தில் போய் கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? லம் அஅபுது ரப்பல் லம் அரஹு, வாழ்நாளில் நான் ஒரு தொழுகை கூட தொழுதது கிடையாது, ஒரு வணக்கம் செய்தது கிடையாது. எந்த ரப்பை என் கண்ணால் நான் பார்க்கவே இல்லையோ அந்த ரப்பை நான் அழைத்தது கிடையாது, நான் வணங்கியது கிடையாது, நான் கூப்பிட்டது கிடையாது. நான் தொழுகிறேன் என்று சொன்னால் நான் பார்த்த ரப்பை தொழுகின்றேன், என் கண்ணுக்கு முன்னால் உள்ள இறைவனை தொழுகின்றேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த வலிமார்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? நாம் எல்லாம் கண்ணை விட்டு மறைந்த ரப்பை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் பார்த்த இறைவனை அழைக்கின்றார்கள். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபி கிட்ட போய் என்ன தெரியுமா கேட்டாங்க? அரினல்லாஹ் ஜஹரா, மூசாவே எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டு, எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டு. எல்லா பனி இஸ்ரவேலர்கள் போய் சொன்னார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டுங்கள்.
ஒரு சஹாபி கூட நபி கிட்ட போய் எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை காட்டுங்கள் என்று சொல்லவே இல்லை. என்ன காரணம்? அவர்கள் பார்த்து விட்டார்கள், அவனைத்தான் வணங்குகின்றார்கள் என்பதனால் தான் எனக்கு அல்லாஹ்வை காட்டுங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. சூஃபியாக்கள் அது போன்று தான் அவர்கள் அல்லாஹ்வை அறிகின்ற, அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டு பெறுகின்ற. அதனால நமக்கு பள்ளிவாசலுடைய பாங்கு தாங்க கேட்குது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் சஹாபி ரசூல், கண் தெரியாத சஹாபி, மதினாவில் பல ஆண்டுகள் பாங்கு சொன்ன சஹாபி. யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் அபஸ வதவல்லா என்ற சூறாவை இறக்கி விட்டானோ அந்த சஹாபியை போய் கேட்டாங்க, கைஃப தஅஸன்த இப்னு உம்மி மக்தூம். வாட்சி கிடையாது, கடிகாரம் கிடையாது, கண்ணும் கிடையாது, அடையாளம் இருந்தாவது கண்டுபிடித்து விடலாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமே, எப்படி கரெக்டா டைமுக்கு பாங்கு சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி டைம் வந்துருச்சுன்னு தெரிகிறது என்று கேட்டார்கள். நம்ம மோதின் கிட்ட கேட்டா சொல்லிடுவார், நான் அலாரம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் அவுகாத்து சலா, தொழுகையுடைய நேரத்தை காட்டுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஆப் வந்துருச்சு. கரெக்டா டைம் வந்துச்சுன்னா அடிக்குது, கண்டுபிடிச்சிடுறோம். நீங்கள் எப்படியா கண் தெரியாத சஹாபி, வாட்ச் இல்லை, கடிகாரம் இல்லை, எப்படி கரெக்டா வாங்க சொல்றீங்க? இதுதான் வழிமார்கள், நம் சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள். அவுலியாக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறான். ரப்புக்கு தெரியும் அவுலியா யார் என்று. எனவே தான் கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆனா அஸ்மாஉ அஸானல் அர்ஷி இன்த அவ்காத்திஸ் ஸலா. தொழுகை நேரத்திலே சரியாக அரிசியிலிருந்து பாங்கு சப்தம் என் காதில் கேட்கும், நான் உடனே பாங்கு சொல்வேன். யாருக்காவது அரிசினுடைய பாங்கு சவுண்டு கேட்குதாங்க? மஹல்லால இருக்கிற எத்தனையோ பேர் எங்களுக்கு காலையில பாங்க சொன்ன சவுண்டே கேட்கல என்று சொல்லுகின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசுடைய பாங்கு நம்ம காதில் விழுவது கிடையாது. எங்கே இருக்கிறது அர்ஷ், அங்கு இருக்கக்கூடிய பாங்கின் சப்தத்தை கேட்டுத்தான் நான் பாங்கு சொல்லுகிறேன். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் நோர் ரிவாயத்திலே ஆனா ஷும்மு வக்த துலூஇல் ஃபஜ்ர், இந்த சுப்ஹ் சாதிக், காலை நேரத்தில் எனக்கு அந்த வக்து வந்து விட்டால் எனக்கு ஒரு வாசனை வரும், அந்த வாசனையை வைத்து நான் பாங்கு சொல்லுவேன் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். எனவே இறை நேசர்கள் எங்கே பார்ப்பதற்கு பூமியில் இருப்பதாக தெரியும், பார்ப்பதற்கு ஏதோ முசல்லால விரிச்சு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதாக தெரியும். தோ நபி அவர்கள் மேராஜுக்கு போய்விட்டு ஹாரிசா பின் நோமான் என்ற சஹாபியை பார்த்து சொன்னார்கள், யா ஹாரிசா சமிஅத்து கிராஅதக ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தில் இருக்கின்றேன், நீ பூமியில் ஓதிய குர்ஆனுடைய வசனம் என் காதில் விழுந்தது. எங்கே ஓதினார்கள் ஹாரிசா? இங்கே ஓதுகின்றார்கள். நம்ம வீட்டில் ஓதுற குர்ஆன் பக்கத்து வீட்டுக்கு கேட்க மாட்டேது. ஆனால் ஹாரிசா பின் நோமான் துன்யாவில் ஓதுகின்ற குர்ஆனுடைய சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எப்படிப்பட்ட தொடர்பு! எனவே தான் துன்யாவில் யாராவது இறந்து விட்டால் நாம் கவலைப்படலாம், போர்டில் எழுதி போட்டுருவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைநேசர்கள் யார் தெரியுமா? அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவர்கள் இறந்து போனால் வானத்திலிருந்து மலக்குமார்கள் வருவார்கள். ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கும். வதஹர்ரக லஹுல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடும். அதுதான் அவுலியாக்களுடைய சிறப்பு. எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், சாத் இப்னு முஆத் மரணித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி சாத் இப்னு முஆத். தோ என் தோழர் சாத் இப்னு முஆத் மரணித்தாரே, இவர் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் வழிமார்கள் நம்முடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களை புரிந்து கொள்வது நம்மால் முடியாது. அவர்கள் உயர்ந்தவர்கள், உத்தமர்கள். அவர்களிடத்தில் நெருங்கி இருக்கின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய சுடர்களை நம்முடைய உள்ளத்தில் சேர்த்து விடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அதாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு நபியோடு சேர்ந்து இருந்தார்கள். எங்கெல்லாம் நபி இருப்பார்களோ அங்கே சித்திக் நாயகம் இருப்பார்கள். சில பேர் சில நேரத்தில் சித்திக் நாயகத்தை பார்த்து இவர்கள் தான் நபியோ என்று ஏமாந்து போனதெல்லாம் இருக்கிறது. ஏன்? நபியுடைய தோற்றம் அப்படியே சித்திக் நாயகத்தின் மீது வந்து விட்டது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா சப்பல்லாஹு ஃபீ சத்ரி, அல்லாஹ் என் உள்ளத்தில் எதையெல்லாம் வஹியாக போடுவானோ இல்லா வஸபபதுஹு ஃபீ சத்ரி அபீபக்கர், அல்லாஹ் என் உள்ளத்தில் போடுவான், நான் அபூபக்கருடைய உள்ளத்தில் நான் போடுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவுலியாக்களுடைய உள்ளத்தில் சில நாணங்களை கொடுப்பான். அதற்கு பேர் ஃபைசான் என்று சொல்லப்படும். அதை அவர்கள் முரீதுகளுக்கு, ஆஷிகீன்களுக்கு, அவர்களை தேடி வருகின்றவர்கள் கொடுப்பார்கள். நீங்க டைரக்டா அல்லாஹ் கிட்ட போனா கிடைக்காது. எப்படி சித்திக் நாயகம் டைரக்டாக அல்லாஹ்விடத்தில் போகவில்லை, அவர்கள் நபியிடத்தில் போனார்கள். நபி அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி சித்திக்கு கொடுத்தார்கள். மா சப்பல்லாஹு ஃபீ சத்ரி இல்லா வஸபதுஹு ஃபீ சத்ரி அபீ பக்கர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால்
அதனால்தான் இறை நேசர்களுடைய அந்த வாசலை தேடி தேடி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி 1000 பயான்கள் ஒருவர் செய்யலாம். ஒரு அவுலியாவுடைய ஒரே ஒரு உபதேசம் இருக்கிறது, அதற்கு நிகராக ஆகாது. காரணம், நாம் உலகத்தில் பாசத்தை விட்டு சுத்துகின்றோம். கௌஸ் நாயகம் சொன்னார்கள், ஆனா அஸ்தரீஹு மின் துன்யாக்கும், உங்கள் துன்யாவை விட்டும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். இந்த கல்விலே துன்யாவுடைய பிரியம் வரவும் இல்லை, வந்ததும் இல்லை, வர போவதும் கிடையாது. குப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாஸ், பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் வாழுகின்ற துன்யாவில் எனக்கு பிரியமானது 3. என் துன்யா, எனக்கு என்று துன்யாவே கிடையாது. மாலி வலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றார்களே. எல்லா இறைநேசர்களும் துன்யாவில் வாழுவார்கள், துன்யாவுடைய பிரியத்தை விட்டும் வாழுவார்கள். உள்ளத்தில் துன்யா இருக்காது. எப்படி மீன் இருக்கிறது, தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் தண்ணீரை குடிக்கவில்லை, தண்ணீரில் வாழ்கிறது. அதே போன்று தான் சூஃபியாக்களும் துன்யாவில் வாழுவார்கள், துன்யாவுடைய பிரியத்தை விட்டும். ஏன் தெரியுமா? கௌஸ் நாயகம் சொன்னார்கள், இந்த அவுலியாக்கள் இருக்கின்றார்களே, எல்லாருடைய உள்ளத்திலிருந்து மற்ற எல்லா வஸ்துக்களும் சீக்கிரமாக வந்துவிடும். கடைசியாக ஒன்று வரும், ஆகிரு மா யக்ருஜு மின் குலூபி சித்தீகீன், அவுலியாக்களுடைய உள்ளத்திலிருந்து கடைசியா வரது என்ன தெரியுமா? ஹுப்புர் ரியாசா, பதவியின் ஆசை. இதுதான் அவுலியாக்குடைய உள்ளத்திலிருந்து வரது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சீட்டுக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறோம், பதவிக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறோம். நான் தான் தலைவர், நான் தான் போஸ்டுக்கு வரணும், நான் தான் பெரிய ஆளாக, நான் தான் மதிக்கப்பட வேண்டும். இந்த ரியாசத், இந்த பதவியின் ஆசை எல்லா சித்திகின்கள் அவுலியாக்குடைய உள்ளத்தில் இருக்கும். அதுதான் கடைசியாக வரும் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே நாமெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறோம், கபர்களுக்கு என்று போகின்றோம், தர்காக்களுக்கு போகின்றோம். அங்கே பார்த்தால் வாசனை துறவிகள் போடப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் சாம்பிராணிகள் போடப்படுது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தொடங்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹ் ஒருவருக்கு பைத்துல் மாலிலிருந்து காசு கொடுத்து வைத்திருந்தார்கள். எதற்காக? நீங்கள் நபியுடைய கபருக்கு அருகாமையில் சாம்பிராணி போட்டு கொண்டே இருக்க வேண்டும், அந்த இடம் வாசனையாக இருந்து கொண்டே வர வேண்டும். ஏன்? மலக்குமார்கள் வருகை தருகின்ற இடம், அங்கே வாசனை துறவிகளை கொண்டு அலங்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் காசு கொடுக்கப்பட்டு அதற்காக வழி செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் தர்காக்களிலே சாம்பிராணிகள் போடப்படுகிறது, ஊதுபத்திகள் கொளுத்தப்படுகிறது என்று சொன்னால், நல்ல இடங்களில், நல்ல வாசனை தருகின்ற இடங்களில் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். நான் இருக்கின்ற இடத்தில் மலக்கு வரமாட்டார் என்றார்கள். நஜிஸ் இருக்கக்கூடிய, குளிக்காலம் இருக்கக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் வரமாட்டார் என்றார்கள். எனவே தான் நாம் எல்லாம் இது போன்று செய்து கொண்டிருக்கவே இறை நேசர்களுடைய பார்வையில் அமருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல அடியாருடைய பார்வைக்கு முன்னாடி போனால் என்னங்க கிடைக்கும்? அல் ஐனு ஹக்குன், கண் உண்மையானதுன்னாங்க பெருமானார். கண் உண்மையானது. இன்னைக்கு கண் திருஷ்டியை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தில் நான் அதிகம் பயப்படுவது கண் திருஷ்டி. நபிக்கே வைக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். கண் திருஷ்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸரு மை யமூது மின் உம்மத்தி ஃபில் குபூர், என் உம்மத்தில் பல பேர் மரணித்து கபர்களுக்கு போகின்றார்கள். காரணமே தெரியல, நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஏன் மரணித்தார்? ஒரே ஒரு காரணம் தான், கண் திருஷ்டி அவரை மரணிக்க செய்து விட்டது என்றார்கள். கண் உண்மையானது, கலா கதிரை எதுவும் முந்தாது. ஒரு கால் கலா கதிரை ஒன்று முந்தும் என்றால் அது கண் திருஷ்டி முந்திவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொய்யனுடைய கண் வேலை செய்கிறது என்று சொன்னால், அசிங்கமானவனுடைய கண் அது வேகமாக தீவிரமாக வேலை செய்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய கண் ஏன் நம்மை பாதிக்காது? ஏன் அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய கண் அல்லாஹ்வின் பக்கம் இழுக்காது? கண் உண்மையானது என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விலே அழிந்த கண்களை நீங்கள் போய் பாருங்கள், அந்த கண்களிலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகு ஃபிராசத்துல் மூமின், ஒரு நல்ல அடியாருடைய கண்ணை விட்டும் பார்வை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் வேற வஸ்துக்களை பார்ப்பீர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள். அதிலே சில வஸ்துக்கள் காட்டப்படும், உங்கள் கண்களுக்கு அது தெரியாது. அல்லாஹ் ஷைத்தானை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்றான். ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்றான்? இன்னி அரா மாலா தரவுன், உங்கள் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரிகிறது. வழிமாறுகளுக்கு என்னங்க தெரிஞ்சவன் கேட்கின்றார்களே, காலையிலே சேவல் கூவுது தெரியுமா? எல்லாம் இன்னைக்கு சேவல் கூவுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஆனால் சேவல்கள் கூவத்தான் செய்யும் அதிகாலையிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுபதீக், சேவலை திட்டாதீங்க, சேவலை திட்டாதீர்கள். ஒரு காரணம் சொன்னாங்க, அது தொழுகைக்கு எழுப்புகிறது. ஃபைன்னஹு யுகிலுக லிஸ்ஸலா, தொழுகைக்கு எழுப்புறதுன்னாங்க, அதனால சேவலை திட்டாதீங்க. இன்று அவுலியாக்கள் திட்டப்படுகின்றார்கள், தொழுகைக்கு எழுப்புகின்ற அந்த சேவலை திட்டாதீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று சொன்ன அந்த அவுலியாக்கள் திட்டப்படுகின்றார்கள், கொச்சை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், நபி ஏன் தெரியுமா சேவலை திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க? சொன்னார்கள், ஃபைன்னஹா ரஆ மலக்கன்,
அந்த சேவலுடைய கண்ணுக்கு மலக்கு தெரிகிறது. பார்த்தீங்களா? மனிதர்கள் நாம் சிறந்தவர்கள், நம்ம கண்ணுக்கு மலக்கு தெரிய மாட்டேங்கின்றார், சேவலுடைய கண்ணுக்கு மலக்கு தெரிகிறது. எனவே நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னங்க, வலியுல்லாவா, குதுபுல் அஃப்தாபா, கௌசுல் அஹ்வாஸா, சாதாரண ஒரு படைப்பு. அல்லாஹ் அதனுடைய கண்ணுக்கு மலக்கை காட்டுகிறான் என்று சொன்னால் அவுலியாக்களுடைய கண்களுக்கு என்னவெல்லாம் தெரியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் எவ்வளோ வஸ்துக்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவுலியாக்களுடைய ஆற்றலை இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள். இதோ நம்ம கைகள் இருக்குது பாருங்க, இந்த விரலுக்கு என்ன தெரியுமா ஆற்றல் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைகுன்ன பித்தஸ்பீஹ் வத்தஹ்லீல் வத்தக்தீஸ். இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு. ஒரு டைம்லாம் நாம் மணி வைத்து ஓதி கொண்டிருந்தோம், இப்போ தஸ்பி மணி. இப்பொழுது என்னங்க, மிஷின் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மிஷின், இந்த தஸ்பி எல்லாத்தையும் வைங்க, உங்கள் விரலை கொண்டு நீங்கள் தஸ்பி செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல இந்த விரலை கொண்டு தஸ்பி செய்யறதுனால என்ன பயன்? தஸ்பி இருக்குது பாருங்க. சையதுனா ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் மரணிக்கின்ற தருவாயில் கையில தஸ்பி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தவர் கேட்டார், உங்கள் கையிலும் தஸ்பீஹா? இன்னைக்கு ஒரு சில கட்டத்தில் போன பிறகு பலதை மறந்து விடுகிறார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திற்கு போனவர்கள், கௌஸ் நாயகத்துக்கு முன்னால் வாழ்ந்த வழி. அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்கள் கையில் தஸ்பீஹா? சொன்னார்கள், பிஹாதா ருஃபிஅது, இதை கொண்டு தான் என்னுடைய அந்தஸ்து உயர்ந்தது. நான் ஜுனைதுல் பக்தாதியாக உலகத்திலே பெரிய அவுலியாக ஆனதற்கு என்ன காரணம்? இந்த தஸ்பீஹ் மணி என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் கைகளில் தஸ்பீஹை எண்ணுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த விரலை பிடிச்சி எண்ணுங்கன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லா வாஹிது நபில் அனாமில், இந்த விரலை வச்சு செய்யறதுக்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க? அவுலியாக்களுடைய அந்தஸ்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த ஹதீஸை சொல்லுகிறேன். ஃபஇன்னஹுன்ன மஸ்ஊலாத்துன் முஸ்தன்கிதாத்துன், நாளை மறுமையில் இந்த விரல்கள் சாட்சி சொல்லும். உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் செய்த தஸ்பீஹை அது சாட்சி சொல்லும். முஸ்தன்கிதாத்துன், அல்லாஹ் இந்த விரலுக்கு பேசுகின்ற ஆற்றலை கொடுப்பான். யா ரசூலுல்லாஹ், எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுமா பேசும்? ஆமாம், நாளை மறுமையில் மனித உடல் உறுப்புகளில் பேசுகின்ற முதல் வஸ்து என்ன தெரியுமா? ஃபஹீதுல் இன்சான், மனிதனுடைய தொடை பகுதி தான் அல்லாஹ்விடத்தில் முதலில் பேசும் என்றார்கள். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அல்லாஹ் பேசுகின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நாம் செய்த பாவங்கள் நன்மைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் பட்டியலிடுகிறது. உடல் உறுப்புக்கு எவ்வளவு பெரிய சக்தி என்று சொன்னார். இறை நேசர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த உறுப்புகளாகவே ஆகிவிட்டார்கள். எங்கே அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது? சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை பூமியில் எங்கே தெரியுமா இருக்கிறது? அது என்னங்க, அல்லாஹ்வுடைய கை எங்கே இருக்கிறது? அலா இன்ன யதுல்லாஹ் அலா அஃப்வாஹில் ஹுகமா வல் அவுலியா, அவுலியாக்குடைய வாய்களில் அல்லாஹ் கையை வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய கை வலிமார்களுடைய வாய்களில் இருக்கிறது. ஃபஇன்னஹும் லா யன்திகூன் இல்லா பிமா ஹுய்யிஅ லஹு, அவர்கள் சுயமாக தானாக பேச மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொல்லுவானோ அதை அவர்கள் பேசுவார்கள். எனவே தான் அல்லாஹ் தன் கையை அவுலியாக்குடைய வாய்களில் வைத்தான். நம்ம நினைச்சதெல்லாம் தோன்றுவதெல்லாம் பேசுவோம், மனசுல வரதெல்லாம் பேசுவோம். அவுலியாக்கள் நினைத்ததை பேசுகின்றவன் கிடையாது. அல்லாஹ் எதை பேச சொல்லுவானோ, அல்லாஹ் எதை செய்ய சொல்லுவானோ அதைத்தான் செய்கின்றவர்கள் அவுலியாக்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வலிமார்களுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாவியான உலகத்தின் மிகப்பெரிய எதிரி இன்ன ஷைத்தான் லில் இன்சானி அதுவும் முபீன், மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? ஷைத்தான். ஷைத்தானுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ளுங்கள். வலிமார்களுடைய ஆற்றல் என்ன என்று தெரிந்துவிடும். பெருமானார் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் எங்கே இருக்கின்றான்? மனிதர்களுடைய ரத்தம் ஓடுகின்ற எல்லா இடத்திலும் ஷைத்தான் இருக்கின்றார்கள் என்றார்கள். யாருடைய உடலில் ரத்தம் இல்லாமல் இருக்கிறது சொல்லுங்கள்? எல்லா இடங்களிலும் ரத்தம் ஓடுகிறது. என்ன அர்த்தம்? ஷைத்தான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான், ரத்தங்களில் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் எங்கே தூங்குகின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷைத்தானு ஜாசிமுன் அலா கல்பி இப்னி ஆதம், இப்னு ஆதமுடைய மூக்கந்தண்டு மீது, கைஷூம் அந்த மூக்கந்தண்டின் மீது ஷைத்தான் தூங்குகின்றான் என்றார்கள் பெருமானார். யோசிச்சு பாருங்க, ஷைத்தான் இல்லாத இடமே கிடையாது. ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஷைத்தான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். உருமாறுகின்ற ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வலிமார்கள் அல்லாஹ்வுக்காக வாழுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக பிரியம் வைத்தவர்கள். அவர்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்தின் சில வஸ்துக்களை வைத்து வலிமார்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளுங்கள். காபாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கும், அங்கே ஹஜருல் அஸ்வத் என்று ஒரு கல் இருக்கிறது. என்னங்க ஹஜருல் அஸ்வத் தெரியுமா? அல் ஹஜருல் அஸ்வத் யமீனுல்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய வலது கை துன்யாவில் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள்,
அல்லாஹ் அதற்கு நாவை கொடுத்திருக்கிறான், கண்ணை கொடுத்திருக்கிறான். லஹு லிசானுன் யன்திகு, பேசுகின்ற நாக்கு இருக்கிறது. வ ஐனானி துப்சிரானி, பார்க்கக்கூடிய 2 கண் இருக்கிறது. அது கண்ணால என்னங்க பார்க்கும்? யஷ்ஹதுஹு, நாளை மறுமையில் அது சாட்சி சொல்லும். லிமை யுஸல்லிமுஹு வ யகபிலுஹு பியதிஹி, யாரெல்லாம் அந்த ஹஜ்ர் அஸ்வதை தொட்டார்களோ முத்தமிட்டார்களோ அவருடைய பெயரை சொல்லி சொல்லி ஹஜ்ர் அஸ்வத் சாட்சி சொல்லும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காபா எப்போ வந்துச்சு? ஹஜ்ர் அஸ்வத் எப்போ வந்துச்சு? உலகத்தின் எத்தனை மக்கள் அதை போய் தொட்டு இருப்பார்கள்? நமக்கு கால்குலேட்டர் கூட மறந்து போயிடுங்க, கம்ப்யூட்டர்ல மறந்து போயிடும். ஹஜ்ர் அஸ்வதுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஹஜ்ர் அஸ்வத் உலகத்துடைய கடைசி நாள் வரை தொட்டவர்களை பட்டியல் போட்டு சொல்லும் என்று சொன்னால் ஒரு கல்லுக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை தருகின்றான். அது கலீஃபத்துல்லாஹ் கிடையாது. அவுலியாக்கள் கலீஃபத்துல்லாஹ்வாக இருக்கிறார்கள், உமனுல்லாஹ்வாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விலே ஃபனாவானவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஆற்றலை தந்திருப்பான்? ஹஜ்ர் அஸ்வதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு சாதாரண மூமினின் அந்தஸ்து புரிந்துவிட்டால் வலிமார்களுடைய அந்தஸ்து என்னவென்று புரிந்துவிடும். ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வருது, மூமினான ஜனாசா, அவர் எவ்வளவு பாவியாக இருக்கட்டும், அவர் ஜனாசாவில் போய் கலந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தபிஅ ஜனாஸத முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டால் ஃபலஹு கீராத்துன், ஒரு உஹது மலை நன்மை. யாருங்க அவரு? வலியுல்லாவா? தொழுகையிலே அப்படி ஃபனாவாயிட்டாரா? சாதாரண பாவம் செய்த மூமினுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்தாலும் நீங்க போய் 4 தக்பீர் தொழுதுட்டீங்கன்னா ஒரு கீராத்துடைய நன்மை. தஃபன் செய்யற வரைக்கும் கபரிஸ்தானுக்கு போயிட்டா ஃபலஹு கீராத்தானி. இறந்து போனவன் இப்பொழுதுதான் இறந்து போனான், அவன் இன்னும் அடக்கம் கூட படல, அதற்குள் அவன் உங்களுக்கு நன்மையை தருகின்றான். அவுலியாக்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றீர்களே, ஒரு சாதாரண முஸ்லீம் நம்முடைய பாவத்தை போக்கிவிட்டான், நமக்கு கீராத்துடைய நன்மையை தந்து விட்டான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமானி யல்தகியானி ஃபயதசாஃபஹானி, 2 முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டு முசாஃபா செய்து விட்டால். இன்னைக்கு முசாஃபாவை போடிச்சங்க, முசாஃபா செய்து பாருங்கள். இல்லா கஃபரல்லாஹு மா பைனஹுமா, இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் பிரிவதற்கு முன்னால் மன்னித்து விடுகிறான். ஒரு மூமினுடைய கையில் முசாஃபா செய்தால் நம்முடைய பாவம் மன்னிக்கிறது என்று சொன்னால், கௌஸ் நாயகத்துடைய தாமனை பிடித்து விட்டால், அவருடைய கைகளிலே கொடுத்து விட்டால், ஒரு ஷேக்குடைய கரத்தை பிடித்து நான் உங்கள் சில்சிலாவில் சேர்ந்து விட்டேன், சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஷேக் இல்லையோ நான் ஷேக் என்றார்கள் கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு. மல்லம் யகுல்லஹு ஷேக்குன் ஃபான ஷேக்குஹு, உங்களுக்கு ஷேக் இல்லை என்றால் வருத்தப்படாதீர்கள், நான் காதிரி என்ற பட்டத்தை உங்களுக்கு தருகின்றேன், கியாமத் வரை என் பெயரை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பார்க்கின்றோம் சண்டை நடக்கிறது. எதற்குங்க? அவருடைய பாட்டை கேட்காம பயன்படுத்திட்டார், அவருடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டார். என்னுடைய அத்தாரிட்டி இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களுடைய படங்களில் அந்த பாட்டை போடலாம்? அவருடைய கிரெடிட்டை பயன்படுத்தியதற்கு சண்டை போடுகின்றார்கள். ஆனால் கௌஸுல் ஆலம் எவ்வளவு பெரிய விசாலமான படம் பிடித்தவர்கள். உன் பாவியான பேருக்கு பிறகு என் பெயரை போட்டுக்கொள், காதிரி போட்டுக்கொள், நான் உனக்கு அனுமதி தருகிறேன் என்றார்கள் கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு. அதனால் தான் நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த அவுலியாக்களுடைய அந்தஸ்து என்னங்க? நாளைக்கு மறுமையில போன பிறகு அவுலியாக்களுடைய அந்தஸ்து தெரியும். ஒரு மூமினான இறை நேசர் நரகத்தை கடந்து கொண்டு இருப்பார். தபரானிலே இந்த ஹதீஸ் வருகிறது, நரகம் கீழே இருந்து கத்துமா, தகூலு நாருலில் மூமினி, அந்த மூமினை பார்த்து அல்லாஹ்வுடைய பிரியத்திலே வாழ்ந்து மரணித்த அந்த ஷூஃபியை பார்த்து நரகம் சொல்லும், யா மூமின் ஜுஸ், யா மூமின், மூமினே வேக வேகமாக என்னை கடந்து போ, ஃபைன்னஹு துத்ஃபியு நூரு கலஹபி, உன்னுடைய ஈமானுடைய சுடர் என்னுடைய நரகத்தை அணைக்கிறது, அழிக்கிறது, தாங்க முடியவில்லை உன்னுடைய நூர், என்னுடைய நெருப்பு மிகைக்கிறது, உன்னுடைய நூர் என்னை அழித்து விடுகிறது, நீ வேக வேகமாக கடந்து போ என்று நரகம் பேசுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய ஈமானுடைய வலிமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நரகத்தை மிகைத்து விட முடியும். ஈமான் காலிபாகத்தான் இருக்கும், நரகம் மக்லூபாகத்தான் இருக்கும். அந்த ஆற்றலை அல்லாஹ் மூமினுடைய ஈமானுக்கும் விலாயத்திற்கும் தருகிறான் என்று சொன்னால் அந்த கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவுலியாக்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஜாஃபரை சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் 3 வஸ்துக்களை அல்லாஹ் பூமியில் மறைத்து வைத்திருக்கிறான், அவங்கள ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்க. அல்லாஹ் மறைச்சது ஒரு வகையில கைரு தான். என்ன தெரியுமா அந்த 3 வஸ்து? கபூலியத், அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்வான்? யாராவது ஒரு அமல் செய்த பிறகு இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? காபாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தகப்பல் மின்னா என்று சொன்னார்கள். கபூலியத் இருக்கிறது, அவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி அல்-உகூபத்,
தண்டனை. அல்லாஹ் எந்த பாவத்திற்கு தண்டிப்பான் தெரியாது. அவுலியாக்கள் ஏன் தெரியுமா பயந்தார்கள்? சொன்னார்கள். பாயிதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் காலை ஒரு தடவை கபாவுக்கு நேராக நீட்டி விட்டார்கள். அல்லாஹ் இதன் காரணமாக நாளை தண்டித்து விட்டால் பாயிதுல் பிஸ்தாமி நரகத்துக்கு போய் விடுவாரே என்று பயந்தார்கள். உகூபத், எந்த பாவத்திற்கு அல்லாஹ் பிடிப்பான் என்று தெரியாது. மூன்றாவது சொன்னார்கள், மூன்றாவது அவுலியா. யார் அவுலியாக்கள்? அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் துன்யாவில். எல்லாரும் சாதாரணமாக நாம் நினைச்சிருவோம், அவர் என்னங்க சாதாரணமாக இருக்கிறார். அல்லாஹ் உடைய வலியுடைய அந்தஸ்து கொடுத்திருப்பான். நம் கண்களை விட்டும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நல்லது என்பதை செய்தா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார். எனவே அவுலியாக்களுடைய உயர்வு என்ன தெரியுமா? இந்த பூமியில் மழை இறங்குகிறது, ரிஸ்குகள் கிடைக்கிறது. யாரின் மூலமாக? நான் கடைக்கு போன சம்பாதித்து விட்டேன், என் படிப்பை வைத்து நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்றவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா துன்சரூன் வ துர்ஸகூன் பிதுஅஃபாஇஹிம் வ தஅவாஹும் வ ஸலாத்திஹிம் வ ஸியாமிஹிம். அல்லாஹ் உங்களுக்கு பூமியிலே ரிஸ்கை தருகிறான், படிப்பை தருகிறான், ஆற்றலை தருகின்றான், உணவை தருகின்றான், சந்தோஷத்தை தருகிறான், நிம்மதியை தருகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் நல்லடியார்களுடைய துஆக்கள், நல்லடியார்களுடைய தொழுகைகள், நல்லடியார்களுடைய வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் கிடையாது, அவுலியாக்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருகிறான், நிம்மதியை தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். தமிழகத்தின் பல மூலைகளிலெல்லாம் ஆன்மீக சுடர்களை, தௌஹீதுடைய வாடைகளை, தஸவுஃபை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் நம்மிலே உள்ளங்களில் மாற்றம் வருவதற்கு அவருடைய பேச்சுக்கள் காரணமாக இருக்கிறது. பலதரப்பட்ட உலமாக்களுக்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்க நாம் ஆவலாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவருடைய கிதுமாத்துகளை, சேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. எனவே நாம் வாழுகின்ற காலத்திலே அவுலியாக்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஏன் நாம் அவுலியாவுடைய தொடர்புகளுக்கு போக வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாத்தை பற்றி பிடிங்கள். மூமினான ஜமாத்தை, அவுலியாக்களான ஜமாத்தை பற்றி பிடிங்கள். ஏன் தெரியுமா? ஷைத்தான் அஷ்-ஷைத்தானு மஅல் வாஹித், நீங்கள் தனியாக இருந்தால், ஜமாத்தை விட்டு விலகி இருந்தால் ஷைத்தான் உங்களுடன் இருப்பான் என்று சொல்லிவிட்ட நபி அடுத்து சொன்னார்கள், வஹுவ அப்அது மினல் இஸ்னைன், இருவர் வந்து விட்டால் ஷைத்தான் விலகி விடுகிறான். தனியாக இருக்கும்போது ஷைத்தான் சேர்ந்து விட்டான், இருவர் வந்து விட்டால் அந்த இரண்டாவது நபர் யாரு தெரியுமா? அவர் ஒரு வலியாக இருப்பார், ஒரு உத்தமராக இருப்பார், ஒரு ஷேக்காக இருப்பார். அவருடைய கைகளில் நாம் கை கொடுக்கின்ற பொழுது ஷைத்தானை விட்டும் அவர் நம்மை காப்பாற்றுவார், ஷைத்தான் விலகி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தனியாக இருக்கும் காலமெல்லாம் ஷைத்தானுடன் தான் இருப்பீர்கள், அல்லாஹ்வுடன் இருக்க மாட்டீர்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எனவே இபாதுல்லாஹி சாலிஹின் உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கின்றார்கள். சையதுனா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவராக இருக்கிறார்கள். வரலாற்றில் வருகிறது, இதா பலக, எப்பொழுதெல்லாம் அவர்கள் அத்தஹியாத் ஓதுவார்களோ, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் என்று வந்தவுடன் நின்று விடுவார்கள். நாமும் அத்தஹியாத் ஓதுகிறோம், வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் சலாமும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்ற இடம் வந்து விட்டால் சையதுனா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எப்படிப்பட்ட வார்த்தை நான் சொல்லி இருக்கிறேன் தெரியுமா? ஃபகத் பலக அஹ்லுஸ் ஸமாஇ வல் அர்த், இந்த வார்த்தைக்குள் வானத்தில் உள்ள இறைநேசர்கள் வந்து விட்டார்கள், பூமியில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள் வந்து விட்டார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் விட பெரிய வார்த்தை எதுவும் கிடையாது. எல்லா நல்லடியார்கள் இந்த வார்த்தைக்குள் வந்து விட்டார்கள் என்பதை அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், இறை நேசர்கள் மிக உத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பெருமானார் பல ரிவாயத்துகளில் பேசியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்தில் ஒருவர் பிறப்பார், யகூனு ஃபீ உம்மத்தி ரஜுலுன், என் உம்மத்தில் ஒரு மனிதர் வருவார், யதகல்லமு பஅதல் மௌத், வலிமார்களுடைய அந்தஸ்து வேண்டுமா? மௌத்திற்கு பிறகு பேசுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தான பிறகு பேச முடியுமா? எப்படிங்க பேச முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கின்ற வரை பேசுவீர்கள், மௌத்தான பிறகும் பேசுகின்றவர்கள் இறை நேசர்கள். அதனால் தான் சித்திக் நாயகம் நடந்து போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யன்துரு இலா மையித்தின் யம்ஷி ஃபில் அர்த், பூமியில் நடமாடுகின்ற மையத்தை பார்க்க ஆசைப்பட்டால் ஃபல் யன்துர் இலா அபி பக்கரின், சித்திக் நாயகத்தின் பக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழும் பொழுது தன்னை மையத்தாக ஆக்கி வாழ்ந்ததன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் மரணித்த பிறகு ஆற்றலை தந்து விடுகிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த துன்யாவில் வாழ்ந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன தெரியுமா தருகின்றான்? மன் வஸல
சிலத்தர் ரஹம், இந்த துன்யாவில் யார் சொந்த பந்தங்களை ஐக்கியமாக சேர்ந்து வாழ்வாரோ ஃபகத் வஸலஹுல்லாஹ், அல்லாஹ் நாளை மறுமையில் அவனை சேர்த்துக் கொள்வான். வமன் கதாஹு, இந்த துன்யாவில் சொந்தத்தை துண்டித்து வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் துண்டித்து விடுவான் என்றார்கள் பெருமானார். சாதாரண என்னுடைய சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்ந்தாலே அல்லாஹ் சேருகிறான், துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ் துண்டிக்கிறான் என்று சொன்னால், அவுலியாக்கள் என்பவர்கள் உயர்ந்த அல்லாஹ்வுடைய காட்டுகின்ற கண்ணாடிகளாக இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை சேர்க்க மாட்டானா? அவர்களை விட்டும் தூரம் வாழ்ந்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை தூரமாக்க மாட்டானா? எனவே நாம் அந்த இறை நேசர்களோடு சேருகின்ற பொழுது, உத்தமர்களை நாம் இந்த உலகில் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது, வெறும் வயசுக்கு மரியாதை கொடுத்தால் அல்லாஹ் மரியாதை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா கரம ஷாபுன் ஷைகன், ஒரு வாலிபர் இருக்கிறார், ஒரு வயோதிகர் வருகின்றார், அவர் வயசில் மூத்தவராக இருக்கிறார், ஈமானில் மூத்தவர் கிடையாது, தக்வாவில் மூத்தவர் கிடையாது. என்னை விட 20 வயசு கூட 30 வயசு கூட அமர்ந்திருந்த அந்த வாலிபன் அவருக்காக முன்னுரிமை கொடுத்து எழுந்து நின்று விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா கய்யலல்லாஹு லஹு இன்த சின்னிஹி மை யுக்ரிமுஹு, அவர் செய்த காரியத்திற்காக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவர் அந்த வயது வருகின்ற பொழுது அவர் இதே போன்று வருவார், அவருக்காக ஒரு வாலிபரை அல்லாஹ் எழுந்து நிற்க வைப்பான். நீ கொடுத்தாயே கண்ணியம், அதே கண்ணியத்தை உனக்கு நான் கொடுப்பேன். வெறும் வயதிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட மரியாதை தருகிறான் என்று சொன்னால், நாம் வலிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து வயதை வைத்து கிடையாது, ஈமானை வைத்து, தக்வாவை வைத்து, ஜுஹுதை வைத்து, வராய் வைத்து. அவர்கள் அல்லாஹ்வோடு முஹப்பத்திலே அழிந்து போய்விட்டார்களே, முத்தஹாபீன ஃபில்லாஹ் முத்தஜாலிசீன ஃபில்லாஹ், அதற்காக கொடுக்கக்கூடிய மரியாதை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சலில் முஜர்ரப் வலா தஸ்அலில் ஹாக்கிம், நாம் ஒரு விஷயத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அனுபவசாலி இடத்தில் போய் கேளுங்கள், விவரம் தெரிந்தவிடத்தில் கேட்காதீர்கள் என்று சொல்வார்கள். முஜர்ரப் யார்? இந்த தீனில் பக்குவப்பட்டவர்கள், இறை நேசர்கள், காமிலான ஷேக்மார்கள். அவர்கள் தான் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள், பிறருக்கு கற்றுத் தருகின்றவர்கள். எனவே தான் அவர்களை அண்டி நாம் துன்யாவில் வாழுகிறோம் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். எனவே அவுலியாக்களை விட்டு வாழ்வதனால் அவர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது, நமக்குத்தான் இழப்பு. எனவே தான் செய்தனா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அஷைக், ஷேக்னா யாருங்க? வலினா யாரு தெரியுமா? மையமுஹு இஸ்மல் முரீதி மின் தீவானில் அஷ்கியாயி, யார் தன்னுடைய முரீதுடைய பெயரை துர்பாக்கியசாலியானுடைய பட்டியலிருந்து எடுத்து காப்பாற்றி நர்பாக்கியசாலியுடைய பட்டியலில் சேர்ப்பானோ அவர் தாங்க ஷேக். செய்யக்கூடிய வேலை என்னங்க? ஏங்க அவுலியாக்கள் ஷேக்மார்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், நான் ஷக்கியாக இருந்தவனை சயீதாக மாற்றிவிட்டார். அல்லாஹ்விடத்தில் 2 பிரிவு தான், ஃபமினுஹும் ஷக்கியுன் வ சயீத், ஒருவன் துர்பாக்கியசாலி, ஃபஅம்மல்லதீன ஷகு ஃபபின்னார். இந்த உலகில் அவுலியாக்களை விட்டும் நேசர்களை விட்டும் துர்பாக்கியாக யாரெல்லாம் வாழுவானோ அவன் நரகத்திற்கு போகத்தான் செய்வான். வஅம்மல்லதீன சுஐது ஃபபில் ஜன்னா, நல்லடியார்களோடு சேர்ந்து வாழுங்கள், உலகத்திலே நற்பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும், சொர்க்கம் நாளைக்கு பின்னால் போன பிறகுதான். எனவே தான் பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் உலகில் எந்த அவுலியாவும் சொர்க்கத்திற்காக அமல் செய்ய மாட்டார்கள். நாம் எல்லாம் என்ன துஆ கேட்கின்றோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஜ்ரி மினன் நார் என்று கேட்கின்றோம். பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் போய் கேட்டார்கள், மல் ஜன்னத்து, சொர்க்கம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், லோபத்து சிபியான், சின்ன பிள்ளைங்க விளையாடுற சொப்பு சாமான்கள். சின்ன பிள்ளைங்களாம் விளையாடும் போது இந்த தர்கால இந்த இதெல்லாம் பார்த்தா சுற்றி கடைகள் இருக்கும், சொப்பு சாமான்கள் விற்கும், அதை போய் தேடும். அதே போன்று தான் உயர்ந்ததை செய்கின்ற இந்த மனிதன் சொர்க்கத்தை தேடுகின்றான். லோபத்து சிபியான், சிறு பிள்ளைகளுடைய விளையாட்டு சாமான்கள். நாங்கெல்லாம் அல்லாஹ்வை தேடுகின்றவர்கள். எனவே தான் அல்லாஹ் இஸ்லாமியை பார்த்து சொன்னான், குல்லுன் நாசி யத்லுபூன மின்னி, எல்லா மக்களும் என்னிடத்தில் இருக்கக்கூடியதை கேட்கின்றார்கள். காசு வேண்டும், பணம் வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. உயர்ந்ததை கேட்டு பாருங்கள், அவன் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். எல்லா மக்களும் என்னிடத்தில் இருக்கக்கூடியதை கேட்கின்றார்கள். பாயசீதே, நீ மட்டும் தான் தத்துலுபுனி, என்னிடத்தில் இருப்பதை கேட்கவில்லை, என்னை கேட்கின்றார். இறை நேசர்கள் அவர்களெல்லாம் வாழும் பொழுது அல்லாஹ்வை கேட்டார்கள், அவனை பெற்றார்கள். அதனால் தான் அவர்களை நாம் சென்று தேடுகிறோம், அவர்களை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் நாமும் அது போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இந்த மஜ்லிஸினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே மரணித்த பிறகுதான் அவுலியாக்குடைய அந்தஸ்து தெரியும். நாம் எல்லாம் வாழும் பொழுது கிதுமத் செய்துவிட்டு போய்விடலாம். 70 வயசு 60 வயசு எவ்வளவு மாற்றங்களை செய்திருக்கலாம். அவுலியாக்கள் மரணித்த பிறகு மாற்றத்தை தருவார்கள். எத்தனையோ பேருக்கு எவ்வளவு விஷயங்களை தருவார்கள். செய்தனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நபி சொன்னார்களே, ஈதுஃபனு மௌதாக்கும் வஸ்த குபூரின் சாலிஹீன்,
உங்களுடைய மரணித்தவர்களை நீங்கள் எங்கே போய் அடக்கம் செய்ய வேண்டும்? சாலிஹீன்கள் எங்கேயாவது அடங்கி இருந்தா, நல்லடியார்கள் அடங்கி இருக்கக்கூடிய கப்ரிஸ்தான்களுக்கு மத்தியில் உங்களுடைய மரணித்தவரை அடக்குங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவருடைய அமலை பார்க்க மாட்டான். அந்த சாலிஹின் காரணமாக அல்லாஹ் உன் பாவியான அந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பக்தாதுடைய கப்ரிஸ்தானில் எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்களோ, எவ்வளவு பாவிகள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரின் காரணமாக அல்லாஹ் அந்த கபரில் இருக்கக்கூடிய பாவிகளை மன்னித்து விட்டான் என்று அந்த காலத்தில் கனவில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். எனவே தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது அந்த எதிரிகளை பார்த்து, யாரெல்லாம் குர்ஆன் படிக்கப்பட்டது என்று சொன்னார்களோ, ஒரே ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு போனாங்க. பைனனா வ பைனக்கும் அல் ஜனாயிஸ், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் என்ன தெரியுமா சாட்சி? எல்லா ஆதாரங்களையும் வச்சு முடிச்சிட்டேன். கடைசி ஒரே ஒரு ஆதாரம், அல் ஜனாயிஸ், நான் போகும்போது என்னுடைய ஜனாசாவை பார்த்து கொள்ளுங்கள் என்றார். நல்லடியார்கள் இறந்து போன பிறகும் ஹிதாயத்தை தருவார்கள். அவருடைய மரணங்கள் நமக்கு பலதரப்பட்ட பாடங்களை தரும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மரணித்து அவருடைய ஜனாசாக்கள் போகிறது. பார்த்தவர்கள் கலிமா சொல்லிவிட்டார்கள். குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், யஹூதுகள், நசாராக்கள், மஜூசிகள் எல்லாம் கலிமா சொல்லுகின்றார்கள். என்ன காரணம்? இது போன்ற ஒரு ஜனாசா மரணித்த பிறகு இவ்வளவு பெரிய உத்தமராக இருக்கிறார் என்று சொன்னால் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்திருப்பார் என்ற ஒரு வரலாற்றை பதிவு செய்தவர்கள் தான் சூஃபியாக்கள், அவுலியாக்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணித்த பிறகு நம்முடைய நிலைமைகளை பார்க்கக்கூடியவர்கள் அவுலியாக்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஃபல்லாஹு மௌதாக்கும் பிஸய்யியாதி அமாலிக்கும், இந்த உலகில் நீங்கள் பாவம் செய்து கபரிலே மரணித்த உங்கள் சொந்த பந்தங்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அவுலியாக்களுக்கு கபருக்கு போன பிறகு விஷயங்கள்லாம் தெரியுமா என்று கேட்கக்கூடியவர்களே, நம் சொந்த பந்தங்கள் மரணித்தவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஃபஇன்ன அமாலக்கும் துஅரது அலா அகாரிபிக்கும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் கபரிலே மரணித்திருக்கக்கூடிய உங்கள் சொந்த பந்தங்களுக்கு காட்டப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு காட்டப்படுகிறது என்று சொன்னால் அவுலியாக்கள், மகான்கள், கௌஸ் நாயகம், நபியுடைய பாரம்பரியம், சொந்த பந்தங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் காட்டப்படும். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், வாழும் பொழுதும் இறை நேசர்களோடு சேர்ந்து வாழுங்கள். வதவஃபனா மஅல் அப்ரார், மரணித்தாலும் நல்லவர்களோடு மரணத்தை தா என்று கேட்டார்கள் நல்லடியார்கள். மௌத்து கூட நல்லடியார்களோடு வருகின்ற பொழுது அது நமக்கு உயர்வை தரும், இன்பத்தை தரும். அதனால் தான் நாம் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுகிறான். யாரின் காரணமாக நமக்கு தெரியவில்லை. பெருமானார் சொன்னார்கள், லவ்லா இபாதுல்லாஹி ருக்கவுன், இந்த துன்யாவில் அல்லாஹ்விலே அழிந்து போன ருக்கு செய்து தொழுதுவிட்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் மட்டும் இல்லை என்றால், வஸவியத்துன் ருல்லவுன், வீட்டிலே பால் குடி மறவாத குழந்தைகள் மட்டும் இல்லை என்றால், வபஹாயிமுன் ருத்தவுன், ரோட்டிலே நடமாடுகின்ற கால்நடைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால், லஸப்ப அலைக்குமுல் அஸாபு சப்பன், அல்லாஹ் உங்களை என்றோ வேதனை தந்திருப்பான். நீங்கள் பாவத்திலிருந்து தப்பித்ததற்கு யார் காரணம்? உங்களுடைய அமல்கள் கிடையாது. உங்களை காப்பாற்றியது நல்லடியார்களுடைய தொடர்புகள். இந்த உலகில் அவுலியாக்கள் வாழுகின்றார்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நேரம் கடந்து விட்டது. ஹஜ்ரத் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். நாமெல்லாம் நம்முடைய உள்ளங்களை அவருடைய பேச்சை கொண்டு ஹிக்மத்துகளை, ஞானங்களை, யூத்தில் ஹிக்மத மையஷா, ஹிக்மத் யார் கொடுக்கப்படுவாரோ ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, அவர்தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கப்படுவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, அந்த ஹிக்மத்துகள் இது போன்ற சிறந்த நேசர்களின் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கிறது. நம்முடைய காதுகளுக்கு பேசுகின்றவர்கள் கிடையாது. உலகத்தில் எவ்வளவு பேச்சாளர்கள் இருக்கலாம், காது வரை தான் பேச்சு, கல்வை தட்டுகின்ற, உள்ளங்களுக்கு செல்லுகின்ற அந்த கௌஸ் நாயகம் பேசினால் 10,000 பேர்கள் மாற்றம் ஏற்படுமே, அந்த மாற்றங்களை தருகின்றவர்கள் தான் இவர்களாக இருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, இது போன்ற நல்லடியாருடைய தொடர்பிலே வாழ வேண்டும். ஹத்தீபே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஆலிம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய தாரீகை பக்தாதை எழுதிவிட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் ஜம்சம் தண்ணீர் வருகிறது. ஜம்சம் தண்ணியை நீங்கள் எந்த எண்ணத்தில் குடித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலா, ஜம்சம் தண்ணீர் நீங்க எந்த நியத் வைத்து குடித்தாலும். அவுலியாக்கள் இடத்தில் போனால் ஹாஜத் நிறைவேறுமா என்று கேட்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ஜம்சம் தண்ணீருக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நீங்கள் எந்த எண்ணத்தில் குடித்தாலும் கபூலாகும். அந்த ஜம்சம் தண்ணீரை கூட நாம் நின்று தான் குடிக்கிறோம். அதற்கு உண்டான கண்ணியத்தை நபி கற்றுக் கொடுத்தார்கள். இன்று இறைநேசர்களுக்கு முன்னால் நிற்பதையும் அவர்களுக்கு முன்னால் கைகட்டி இருப்பதையும் கேவலமாக நினைக்கின்றவர்கள் அல்லாஹ் ஒரு தண்ணீருக்கு முன்னால் நிற்க வைத்து விட்டார் என்று சொன்னால், அல்லாமா கத்தீபே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை குடிக்கின்றார்கள். என்ன துஆ செய்கின்றார்கள்? கல்வியை தா என்று கேட்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது. ஆனால் கத்தீபே பக்தாதி துஆ செய்கிறார்கள் ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது, அல்லாஹ் நான் மரணித்து விட்டால் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய காலடியில் என்னை அடக்கி விடு. பார்த்தீங்களா?
எவ்வளவு பெரிய ஆலிம், ஆனால் என்னை பிஷ்ரே ஹாபி, அந்த காலத்தில் மரணித்த மிகப்பெரிய சூஃபி அவர்கள், அவருடைய கபிரிஸ்தானிலே, அவர்களுக்கு அருகாமையில், அவருடைய காலடியில் என்னை அடக்கிவிடு அல்லாஹ் என்று கத்தீபே பக்தாதி ரஹ்மத்துல்லா துவா மட்டும் செய்யவில்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் நல்லடியார்களோடு மரணிக்க வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே தான் அல்லாஹ் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ரோட்டில் ஒரு சிறுவர் போய் கொண்டிருக்கிறார், அவனை வெட்டி விட்டார்கள். தவறு செய்த பிறகுதான் ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இதுதான் நியாயம். ஆனால் அவனை வெட்டி விட்டு சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம், லவ் ஆஷல அர்ஹக அபவைஹி துக்யானன் வகுஃப்ரா, அவன் வாழ்ந்தால் பின்னால் அவனுடைய பெற்றோர்களை வழிகெடுத்து விடுவான். இப்பொழுதே சொல்லுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, அவன் இன்னும் 15 வயது கூட அடையவில்லை. இதுதான் சூஃபியாக்களுடைய பார்வை, இறை நேசர்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் பின்னால் உள்ள கலா கதரை இப்பொழுதே காட்டுவான். இவன் பின்னால் வாழ்ந்தால் என்ன செய்வான் என்ற ஆற்றலை அறிகின்ற சில கண்கள் இந்த பூமியில் சுற்றி கொண்டே இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இது போன்ற நல்லடியார்களுடைய தோற்றங்களிலே அவுலியாக்களை போல மாறிவிடுங்கள். வெளிரங்க வேஷத்திலே இந்த தொப்பி, இந்த தாடி, அவர்கள் கற்றுக் கொடுத்த பேர்கள் சும்மா அவுராதுகள் கற்றுக் கொடுத்தாலும் சொல்லிவிடுங்கள். ஏன் தெரியுமா? அது காப்பாற்றப்பட்டு விடும். நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிண்டல் பண்ணி பேசுகின்றவன் ஒருவன். அவர்கள் எப்படி பேசுகின்றார்களோ திக்கு திணறி அப்படியே பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் போல ஆடை, அவர்கள் போல நடை. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பத்வா செய்து விட்டார்கள். அல்லாஹ் இவனை அழித்து விடு, என்னை கிண்டல் செய்கிறான், என்னை நோவினை செய்கிறான். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல் ஹபீப் லா யுஅذபு அலா சூரத்தில் ஹபீப். ஒரு நேசனை போல இருக்கக்கூடியவனை கூட அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஒரு நேசனை போல காப்பி அடிக்கிறவனை கூட அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். மூசாவே, நீ அவனை அழி என்று சொல்லுகிறாய், அவனுடைய உடையை பார்க்கிறேன், உன் உடை போல இருக்கிறது. அவன் நடையை பார்க்கிறேன், உன் நடை போல இருக்கிறது. அவன் பேச்சை பார்க்கிறேன், நான் அவனை பார்க்கவில்லை, உன் பேச்சை பார்க்கிறேன். மூசாவை உன்னை கிண்டல் செய்தாலும் உன்னைத்தான் கிண்டல் செய்கிறான் என்று சொன்னதை போல நாமெல்லாம் அவுலியாக்களை போல வெளிரங்கத்தில் வாழ்ந்தால் அவர்கள் உண்மையிலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்விலே அழிந்து வெளிரங்கத்தில் நாங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அவுராதுகளை, ஜிக்ருகளை செய்து வாடுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உயர்வை தருவான். அப்படிப்பட்ட ஆற்றலை தருகின்றவர்கள் அவுலியாக்கள். எனவே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டார்கள், பிமா ஃபதஹத்தல் கைபர, கைபரை எப்படி வெட்டி கொண்டீர்கள்? 50க்கும் மேற்பட்டவர்கள் தான் அந்த கைபருடைய அந்த கணவாயை, அந்த கேட்டை தூக்க முடியும். ஒரு கையிலே எப்படி தூக்கினீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு, இதற்குத்தான் சூஃபியாக்கள் தேவை, இதற்குத்தான் ஆன்மீகம் தேவை. எதையும் செய்ய முடியாததை ஆன்மீகத்தால் செய்ய முடியும். இன்னி மா ஃபதஹது பி கைபர பி குவத்தின் ஜிஸ்மானியா வலா கிஸாயியா. உணவினுடைய ஆற்றலை கொண்டு உடல் வலிமை கிடையாது, உடல் வலிமை கிடையாது, உள்ளத்தின் வலிமை, அல்லாஹ்வுடைய தொடர்பு. இதை தேடி தருகின்றவர்கள் சூஃபியாக்கள், அவுலியாக்கள். அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அவருடைய தொடர்பிலே வாழுகின்ற, அவர்களோடு நெருங்குகின்ற, அவர்களுடைய காலங்களிலே எப்படியெல்லாம் நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லடியாருடைய சுகபத்திலே சேர்த்து வைங்க. கௌஸ் நாயகத்துடைய தர்பார் சின்ன வயசு 7 வயசுல ஒரு வாலிபர் சின்ன வயசுல வந்தார். யார் தெரியுமா? சலாஹுத்தீன் அய்யூபி. அவங்க வாப்பா கையை பிடிச்சு கூட்டு வந்தாங்க கௌஸ் நாயகத்துடைய தர்பாரிலே. பின்னால் 70,000 படை கௌஸ் நாயகத்துடைய முரீதுகளாக ஆகி அன்று எல்லாம் கயவர்கள் எல்லாம் போர் செய்து வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் வெறும் உடல் பலத்தை மட்டும், ஆயுத பலத்தை மட்டும் சலாஹுத்தீன் அய்யூபி வெற்றி பெறவில்லை. கௌஸ் நாயகத்துடைய முரீதாக, ஆஷிகாக வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். அது போன்று பாவமான காலத்தில், மோசமான காலத்தில் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து வந்து விட்டது, நம்முடைய அமலுக்கு ஆபத்து வந்து விட்டது, நம்முடைய நேரான பாதைக்கு ஆபத்து வந்து விட்டது, ஷரியத்திற்கும் தரீகத்துக்கும் ஆபத்து வந்து விட்டது. அதையெல்லாம் விட்டு பாதுகாக்கின்றவர்கள் இறை நேசர்கள். அவருடைய தொடர்பிலே இது போன்ற நல்லடியார்களுடைய மஜ்லிஸ்களிலே நாம் எல்லாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவுலியாக்கள் நமக்கு கண்ணியத்தை தருவார்கள். போதையிலிருந்து மீட்டு அவர்களுடைய இஷ்கிலே, முஹப்பத்திலே நம்ம எல்லாம் வாழ வைப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கௌஸ் நாயகத்துடைய நினைவு தினமான யார்வின் ஷரீஃபின் பொருட்டாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஷ்னே ஈதே மீலாது நபியின் பொருட்டாலும் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இந்த மஜ்லிஸை வேறுபாடு செய்தவர்கள், உடலால் உள்ளத்தால் பொருளால் உதவி செய்தவர்களே அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. இந்த மஹல்லாவை அல்லாஹ் தஆலா அவனுடைய இஷ்கிலையும், நபியுடைய இஷ்கிலையும், அவுலியாவுடைய பிரியத்திலையும் வாழுகின்ற, மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை கடைசி மூச்சு வரை அவனுடைய தீனுக்காக ஹிதமத் செய்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.